சர்வல்லவரே கோடான கொடி ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நேற்றும் என்று மாறாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்லவரே கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்தவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி கதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபை நாளை ஒரு நாளை தந்து மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த மேலான இந்த கிருபைக்காக உமது ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, நாங்கள் அனுதினமும் சமயம் வாய்க்கிற வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் விடுமுறை நாட்களிலும் நாங்கள் அதிகமாய் உம்மோடு இடைப்படவும் உம்முடைய ஜனங்களோடு இடைப்படவும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கவும் இந்த நாட்களிலே நாங்கள் நெருங்கி வரவும் நீர் எங்களுக்கு கொடுத்து வர ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, நிச்சயமாக வருகிற எங்களை நீர் காண்கிற தேவன். உம்முடைய நாமத்துக்குள்ளாக நாங்கள் ஒன்று கூடும் போது அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன். அந்த வண்ணமாக உம்முடைய நாமத்திலே வந்த எங்களை இந்த நேரத்திலும் நீ நினைவு கதாவே. நிச்சயமாக ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய மனிதன் பிழைக்கும்படியாக நாங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற ஆத்துமாக்களை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக உம்முடைய மன்னாவை கொண்டு நீர் போஷிக்கிற தேவன். அந்த வார்த்தை என்னும் மன்னாவை ஒவ்வொருவரும் புசித்து கத்தாவே இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது கர்த்தருடைய ரகசியத்தையும் வெளிப்பாடையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆகாரத்தையும் சிந்தித்து கொண்டு கத்தாவே நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அந்த வெளிப்பாடோடு அந்த நிச்சயத்தோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் தேவைகளையும் அறிந்த தேவன். நீரங்கள் மத்தியிலே இருக்கிறபடினாலே கத்தாவே மனிதர்களாகிய நாங்களே ஒருவரை குறித்து நாங்கள் பரிதாபப்படும் போது ஆண்டவரே இரக்கத்தின் ஊற்றும் அன்பின் ஊற்றும் தன் சொந்த ஜீவனை வெறுத்து ஆண்டவரே ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்த மகத்தான தேவன். ஆண்டவரே, உம்முடைய அன்பை விவரிக்க நாங்கள் வாழ்நாள் முழுவதும் போதாதது நாங்கள் அறிந்தபடினாலே நிச்சயமாய் கதாவே இந்த வேளையிலே வந்த ஒவ்வொருவருடைய ஆண்டவரே நிலையை நீர் அறிந்து கதாவே நிச்சயமாக நீர் பேசும் தேவன். நிச்சயமாய் ஆறுதல் அளிக்கிற தேவன். ஆண்டவரே, விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, அங்கே ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே நீர் முடிவாக இருந்து வழி நடத்துகிற தேவன். நிச்சயமாக கதாவே ஒவ்வொருவோடு நீர் பேச போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனமான அடியானையும் கேட்கிற ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இந்த சூழல்களை யாவை உம்முடைய கிருபை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்கிறவராக இருந்து நீர் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கிருபை உம்முடைய வழி நடத்தல் உம்முடைய அபிஷேகம் எங்களோடு கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வராத ஒவ்வொருவரோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். இனிமேல் செய்தியை கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் திருப்புவோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை திருப்புவோம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் அதிலே 24ஆம் வசனத்தையும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். முதலாவதாக நாங்கள் எண்ணாகமம் 23-24 நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், சிங்களத்திலையும் எடுத்து வையுங்கள். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். ஆமேன். பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். ஆமேன் ஆமேன். ஆமேன். நாங்கள் அடுத்ததாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 நாங்கள் வாசிப்போம். 321வது பக்கம், புதிய ஏற்பாடு. ரைட். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்.
விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமேன். ஆமேன் ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அருமையான நாளிலே நாங்கள் வாசிக்கப்பட்ட வேத வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. என்னை பின்தொடர்வர்களுக்கு நான் எந்த காரியத்தை கொடுத்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆமேன். ஏனென்றால் அந்த எண்ணாகமம் நான் 2 வீடியோ நான் நேற்றைய நாளில் அனுப்பியிருந்தேன். நான் அதில் அந்த பெஞ்சமின் அந்த வசனத்தை தான் எழுதி வைத்திருந்தான். நான் இன்றைக்கு கொடுக்க போகிற தலையங்கம் வந்து ரைசிங் லயன், அதாவது எழுந்து நிற்கும் சிங்கமும் 14வது லியோவும். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்திலே நான் பிரசங்கிக்க போகிறேன். அதனாலே அங்கே இஸ்ரவேலை குறித்து பேசுகிறேன் என்றதுக்காக இரத்த வாடை உள்ளவன் என்று நினைக்க வேணாம். இது எல்லாமே எங்களுக்கு ஒரு அடையாளமாக நாங்கள் நினைவு கூறவே நாங்கள் விரும்புகிறோம். ஆமேன். அதனாலே அந்த இப்ப கடைசியாக நடந்த யுத்தங்களை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஈரானோடு அங்கே யுத்தம் ஏற்பட்டது. அதுக்கு முதல் நாள் போய் மேற்கு சுவரில் அழுகை சுவரிலே பெஞ்சமின் போய் ப்ரேயர் பண்றார். அதுல வந்து ஒரு பைபிள் அவர் திறந்து ஒரு வசனத்தை எடுக்கிற வேளையில எண்ணாகமம் 23:24 வசனத்தை அவர் வாசிச்சுட்டு அதை தன்னுடைய கையினாலே எழுதி அந்த துண்டெடுத்து அந்த அழுகை சுவர், அதாவது எருசலேம் தேவாலயனுடைய இடிக்கப்பட்ட அந்த சுவருக்குள்ள வைத்துட்டு தான் அடுத்த நாள் யுத்தம் பண்ணுகிறான். ஆமேன். அதனால நீங்க அதை கேட்கிற வேளையில தான் அது நீங்க எங்க இருக்கிறீங்க, நாங்க எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நாங்க யார் இன்றைக்கு என்பதை நாங்க அறிந்து கொள்ளலாம். அதுக்கு பேர் வைக்கிறாங்க ரைசிங், எழுந்து நிற்கும் சிங்கம் என்ற அந்த யுத்தத்தை செய்யறாங்க. உலகமே வியந்து பார்க்கிறது, உலகமே கண் பிதுங்கி போயிருக்கிறது. ஏனென்றால் அவங்க செய்த உலக வரலாற்றிலே உலகமே எதிர்பார்க்காத ஒரு யுத்தத்தை அவங்க செய்திருக்கிறாங்க. 200 விமானங்கள் போறது, அங்கே அடிக்கிறது. ஈரானால வந்து எழுந்து நிற்க இயலாம இருக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை பார்க்க போறோம். அந்த நேரத்தில் ஏனென்றா அவங்களோட மொசாட் உளவாளிகள் அதுக்கு முன்னாகவே போய் அவங்களோட அயன்டோம் இருக்கிற இடம், அவங்களோட சேட்டலைட் ராடர், அங்கே அவங்களோட என்ன சொல்றது போறது ட்ரோன் எல்லா 3 கட்டப்பைக்கு பின்னால ஆயுதங்களை வந்து நகர்த்தி கொண்டு போய் அருகில வைத்து என்ன செய்யறாங்க, இவங்க புறப்படுகிறதுக்கு முன்பாக இஸ்ரேல்ல இருந்து ஆப்ரேட் பண்ணத்தக்கதான அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த இடங்கள் முழுவதும் இருக்கிற அருகில போய் தங்களோட வாகனங்களை நிறுத்திட பாருங்க அவங்களோட மொசாட்டிட திறமை. அதனால இவங்க புறப்பட முதலே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இதை அமர்த்தி விட்டாங்க. அது மலமலன்ட்டு அடிச்சு என்ன செஞ்சுட்டு அவங்களோட ராடரை என்ன செய்த ட்ரோனை, அவங்களோட மிசைல், அதாவது அயன்டோம் சிஸ்டம் எல்லாத்தையும் சுக்குநூறு ஆக்கி. இப்ப இவங்க ராஜா போல பிளைட் வருது, இவங்களால எழுந்து நிக்கலாம், ஏன்னா முழுவதும் தரமட்டும். அதனால என்னென்ன இலக்கோ, யார் யார் எந்த இடத்துல வீட்டுல எந்த மூலையில இருந்தானோ முழுவதையும் சரமறையா வந்து சாட்சிட்டாங்க. விஞ்ஞானி 6 பேர் அவங்களோட பெரிதான படத்தலைவதுகள் எல்லாமே சரித்து விழுத்தி அவங்க வந்துட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க வருவீங்கன்னு தெரியும், நாங்க ஆயத்தமா இருக்கோம். அப்ப உங்களோட எதிராளியானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று அவன் வயது கிடைக்கிறீங்கள, உங்களோட விசுவாசத்துல உறுதியா இருக்கு என்ற செய்தி இந்த பிரமாண செய்தி அல்ல. ஆவிக்குரியதுக்கு போக முதன்பு
உண்மையான ஜதார்த்தம் உள்ள இஸ்ரவேலை குறித்து நான் பேசி ஆகும். ஆமேன். ஏனென்றால் இன்றைக்கும் அவங்க எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். ஆமேன். அதனால உங்களோட விசுவாசம், உங்களோட எதிராளியானவன் அதான் திகசுலை, அவன் சிங்கம் போல, என்ன அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல அவன் பெரியாள் என்ற ஈரான் என்ன செய்யற பெரிய பீத்தி திரியிறாங்க. ஏன்னா ஈரானுக்கு அடிச்சா ஏன்னா அவங்க ஆயுத வெப்பத்துல இருக்கிறாங்க, உலகத்துக்கு ஆயுதங்களை கொடுக்குறான், ட்ரோனை அதிகமா விற்பனை செய்யற நாடு ஈரான். ஆனா சிங்கத்துக்கு முன்னால போலி சிங்கம் நிக்கல. அது ஒரு உரிமைனா என்ன செய்யுது, புரண்டு ஓடும். அதே மாதிரிதான் இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ அரபி நாடுகளை தாண்டி போய் என்ன செய்யறாங்க, அடிச்சு அதுக்குள்ள என்ன தாங்கி பிளைட்டை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, அடிச்சு திரும்பி வராங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு முன்பு என்ன செய்யறாங்க, யெகோவா தேவனை ஆராதிக்கிறாங்க. பாருங்க, அதான் தேவன். தேவனை நீங்க எவ்வளவு தவறு உள்ளவங்களோ, இவ்வளவு ரத்தவாடியோ அதுக்கான தேவனுக்கு நீங்க தேவன் வார்த்தையை நினைவு கூர்ந்து அவருக்கு பயப்படுவீங்கண்டா அவர் உங்களுக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமே. அப்ப பாருங்க, அதை நம்பிக்கையோட அதுக்கு பிற்பாடுதான் அதை எடுத்து அவங்க வாசிச்சு பாக்குறாங்க. இந்த வசனத்தை தான் அவர் எழுதி. இப்ப இதைதான் பாருங்க, அது என்ன செய்யுமா, 2:23 பாருங்க, அது என்ன செய்யுமா, அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல எழுந்து நிற்கும். அது தான் பிடித்த இறையை பட்சித்து, எந்த இறையை பிடிச்சிச்சோ அது என்ன செய்யுமா, பிடிச்சு வெட்டுண்டவர்களின் ரத்தம் குடிக்கு மட்டும் படுத்து கொள்வது. என்ன செய்யாதான், அவங்க சொல்லிட்டாங்க வடிவா, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, நாங்க எங்கட நாட்டை பாதுகாக்கிறதுக்காக உலகத்துல யாரையும் நாங்க நாங்க உலகத்துல எதையுமே நாங்க செய்வோம். எங்கட ஜனம் அழிந்து போகக்கூடாது, நாங்க பட்ட பாடு போகுது. அதனால 24 மணித்தியாலும் அவங்க ரெடியா தான் இருப்பாங்க. என்ன செய்ய, அந்த இறைய பிடிச்சிட்டு இப்ப அவங்ககிட்ட ஈரான்ல கை வச்சிட்டா இனி அவங்க படுக்கலாம், போய் படுத்துட்டு எல்லாம் இருக்கலாம். அவன் பயங்கரமான ஆள், அவன் எப்பயும் அடிப்பான். அப்ப இவங்க என்ன செய்யும், அந்த ரத்தத்தை குடிக்க மட்டும், அதை முழுவதுமா அழிக்க மட்டும் நாங்க அந்த சிங்கமா தான் செய்யும். அதை பிடிச்ச இறைய விடாது, அதை ரத்தத்தை குடிச்சு அதை கொண்டு சாப்பிட மட்டும் அது நிற்கும். அதே போலதான் நீங்களும் இந்த நாட்கள்ல பிடிச்சி ரத்தத்தை குடிச்சிடாங்க, உங்களோட விசுவாசத்துல உன்னை ஜெயிக்க மட்டும் போராடுங்க. அப்படித்தானே தேவண்ட வார்த்தை சொல்லுது. நீங்க தொடர்ந்து போராடுங்க, உங்களோட நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. நீங்க தொடர்ந்து பிடிச்சா தேவன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அப்ப இந்த தீர்க்கதரிசனம் எல்லாம் எப்பயோ சகரியா எழுதிட்டு அதையும் வாசிச்சுட்டு நாங்க எங்களோட ஆவிக்குரிய செய்திக்கு நாங்க போவோம். சகரியா 12ஆம் அதிகாரம் நாங்க 3 நாளை நாங்க வாசிப்போம். 1101வது பக்கம் அது எடுங்க. இந்த தீர்க்கதரிசனம் பாருங்க, அதை நான் அதை விவரிச்சுட்டு நான் போறேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூட்டம் கூடிக்கொள்வார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். செங்கலத்திலே பார்த்து சகரியா 12:3 ඒ කාලයේදී මම සියලු ජනයන්ට දෙසරම ගලව ගණන් කරදෙමි. ඒ උසාගන්න සියල්ල බොහෝ සේතුවාල ලබන්නෝද. පොළවේ සියලු ජාතිවල ඊට විරුද්ධව රැස්වන්නෝය. ඒ කාලයේදී මම සියලු අශ්වයන් දුර්මත්කමද අසනුවට උමතුකමද කඩපති පහර දෙන්නේ. නුවත් දුතාවාංශයේ මාගේ ඇස් අරගෙනද ජනයන්ගේ සියලු අශ්වයන් අන්දකමෙන් පහර දෙන්නේ ස්වාමීන් වහන්සේ කියලා. ஆமென். பாருங்க 12:1 பாருங்க, இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். ரைட். இப்ப பாருங்க, அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜாதிகளுக்கும் பாரமான கல்லாக்குவேன். என்னையா, வெயிட்டான பாரமான கல்லாக்குவேன். பாருங்க, அதை கிளப்புற யாவரும் சிதைக்கப்படுவாங்க.
அது வெயிட்டான கல், பாரமான கல். நீங்க போய் நோண்டி பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? சிதைக்கப்பட தொடக்கூடாது. ஆமே, நீங்க தொட்டாம விட மாட்டேன். ஏன்னா அவன் கெச்சிக்கிற சிங்கம். ஏன்னா அது இறைய பிடிச்சிட்டா ரத்தத்தை குடிக்க மட்டும் அது என்ன செய்யாது, ஓயாது. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அது யார் சொல்றது? கர்த்தர் சொல்ற பாருங்க. நான் எருசலேமே சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். ஆமேன். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூட்டம் கூடி கொள்வார்கள். அந்நாளிலே நான் குதிரைக்கு எல்லாம் திகைப்பும் அவைகளில் மேலே ஏறியிருக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வர பண்ணு. இப்ப குதிரைக்கு என்னத்தை கொண்டு வருவீராம்? திகைப்பை. மேறி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குருடாட்டம். இப்ப குதிரையை கொண்டு அவங்க யுத்தம் பண்ணல. ஆனா குதிரையின் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பிளைட் வச்சிருக்காங்க, ஜெட்டை வச்சிருக்கிறாங்க, ஏன்னா இந்த இதுகள் ட்ரோனை வச்சிருக்கிறாங்க, யுத்தம் டேங்கிகள். அதெல்லாம் என்ன செய்யுது? இஸ்ரவேலை கண்டோன்னா நடுங்குது, திகைப்பு வருது. அப்படிதான் நடந்துச்சு. முதலாவது 67ஆம் ஆண்டு யுத்தத்திலேயே என்ன செய்ய வரக்குள்ள இவங்க என்ன செய்ய இஸ்ரவேலை சுத்தி என்ன செஞ்சு ஆமட்காரெல்லாம் நின்றுட்டு ஏன்னா என்ன நடந்துச்சு? இந்த அங்க எக்காலம் ஊதுறாங்க, யுத்தத்துக்கு கண்டவங்களை எல்லாமே ஸ்டக்காய். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இவங்களுக்குள்ளாக இருக்கிற நோமல் துப்பாக்கியை வச்சு எல்லாத்தையும் அழிச்சாங்க. அதான் தேவன் சொல்றேன், அந்த குதிரைக்கு திகைப்பையும் ஏறி இருக்கிறவனுக்கு குருடாட்டம். இன்னைக்கு அதான் நடக்கும். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியுது. இவனோடு யுத்தத்துக்கு போனா அப்செட் ஆயிடுறான். ஏன்னா அங்க யாரு? தேவன் நின்று அவங்களுக்காக யுத்தம் பண்ண. அவங்களோட பாரமான கல். நீங்க என்ன செய்யக்கூடாது? தூக்க போகக்கூடாது. இன்னைக்கு உலகமே, இன்னைக்கு அமெரிக்கா என்ன செய்யறது? அமெரிக்கா ஈரானோடு உடன்படிக்கை பண்ணிச்சு, நீங்க எங்களோட உடன்படிக்கை பண்ணி அணு ஆயுதம் செய்ய வேணாம். அவன் 7 ஆண்டு சொல்ல அடுத்த நாளை இவன் போய் அடிச்சிட்டான். ஏன்னா அதுக்குதான் உலக நாடுகள் சொல்லுது, அமெரிக்கா பின்னால இருந்து என்ன செய்யுது? இவனை இயக்குது. ஏன்னா உடன்படிக்கை வர. ஏண்டா அவங்க என்ன ரீசன் வைக்கிறாங்கண்டா, அவன் அணு ஆயுதத்தை செய்துட்டா உடனே என்ன செய்யறாங்கள ஒரு குண்டை போட்டு அழிச்சிடுவான். அதனால இவங்க என்ன செய்யக்கூடாது? அணு ஆயுதம் வைக்க கூடாது என்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்க? அந்த நாட்டுல கவனமா இருக்கிறாங்க. பெரிய ஒரு நாடு, எவ்வளவு அந்த அதாவது அந்த என்ன அரபி அந்த ஏரியாவிலே அவங்க ஒரு வல்லரசான ஒரு நாடு. அவங்க தான் என்ன செய்யறாங்க? இவங்க ஹிஸ்புல்லாவை, நம்மட ஹமாஸ, ஹவுதிய, இப்படி எல்லா இயக்கங்களும் செஞ்சா இன்றைக்கு எழும்பக்கூடிய முடியாத ஒரு பலம் இல்லாதவர்களாக இன்றைக்கு இஸ்ரவேல் அவங்க எல்லாரையும் சாட்சிட்டாங்க. பாருங்க, அணு விஞ்ஞானி எல்லாம வீட்டுக்குள்ளதான் இருந்தான். ஒவ்வொன்றா தேடி 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 என்ன செய்யறாங்க? அடிச்சுட்டு அவங்க வர்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு ரேடரும் வேலை செய்யும், ஒரு ஒன்றுமே சேட்டலைட் ஒன்றுமே வேலை செய்யும். அப்ப பாருங்க, அவ்வளவு ஞானம் உள்ளவர்கள், அவ்வளவு தேவனுடைய கிருபை. எதிராளியை அவங்க எப்பயுமே நோட் பண்ணுவாங்க. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, நீங்க உங்களுக்கு சத்துரு இருக்கக்கூடாது, ஆனா எதிராளி எப்பயுமே நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆமேன். ஆனா நீங்க சமரசத்தோடு இருந்து அவங்க சாச்சிருவாங்க. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மணவாட்டி சபையில சத்துருக்களை இனங்காண தெரியாம இருக்கிறான், எதிரியானவனை இனங்காணாம இருக்கிறான். உங்களோட மாமிசத்துல எதிரானியவனை போய் நீங்க மன்னிக்கணும். அப்படிதானே வேதம் சொல்லுது? அப்படிதானே? ஆனா வார்த்தையின்படி எதிரானியனை நீங்க என்ன செய்யலாது? மன்னிக்கல. ஏன்னா அத பூமியில இயேசு கிறிஸ்து இருக்கும் போது என்ன சொல்லிட்டார்? மனுஷகுமாரனுக்கு விரோதமா பேசினா அது மன்னிக்கப்படும். ஆனா வரப்போற செய்தி பரிசுத்தாவியானவருக்கு விரோதமா பேசப்பட்டா அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. புரியுதா உங்களுக்கு? அதே போல ஒரு மாமிசமான புல செய்தா நீங்க ஒருவனுக்கு சவனுக்காக வேண்டுதல் சொல்ல நான் சொல்றேன். ஆனா நீங்க மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஒன்று இருக்கிறது, அதுக்கு எதிராக ஒருவன் தவறு செய்தால் நான் அவனுக்கு வேண்டுதல் செய்ய சொல்லேன். அதாவது தீர்க்கதரிசி அதுக்கு ஒரு விலகு கொடுக்க, அவனுக்கு ஜெபிக்கவே கூடாது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன? எந்த பாவம் மன்னிக்கப்படாது? வார்த்தை. ஆமே. நீங்க மாமிசமா செய்யற ஒவ்வொரு பாவம் பலவீனத்துக்கு நீங்க யாரும் குடும்பம் ஜெபிக்கலாம். அவர் பொய் சொல்றார், குடிக்கிறார், ஏன்னா அவர் அப்படி செய்யற இப்படி செய்யறதுக்கு ஜெபிக்கலாம். ஆனா வார்த்தைய மீறி, வார்த்தைக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக
வார்த்தையை பேசுற வேதாந்தத்துக்கு எதிராக ஒருவன் செய்தால் நீங்க செய்யல. அதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கு, மரணத்துக்கான பாவம் இருக்கு. அவிசுவாசம் என்பது பாவத்தின் தன்மை. ஆனா அவிசுவாசம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தைய அதை அவிசுவாசிப்பது. ஆமென். அதனால நீங்க காரியத்தை கவனம். அப்ப பாருங்க, அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த காரியத்துல எப்பயுமே ரெடியா இருக்கிறாங்க. தங்களை எதிராக வந்து அழிக்க நினைக்கிறவங்களை அவங்க அழிக்கிறாங்க. ஏனண்டா விட்டு அவங்களை கொன்றுவான். ஒரு தவறு இருந்தாலும் தீர்க்கத்து என்ன சொல்றீங்க, உங்களோட ஒரு பாவம் உங்களை என்ன செய்யுமா, தேவனை விட்டு என்ன செய்யும், இது நீக்கிடு, அது அழிச்சிடு. அதனாலதான் அன்றைக்கு நாங்க பார்த்தோம், ஒருவனுடைய ஒரு தவறு உண்மையானவங்களை மறைக்கவை. அப்ப அதனாலதான் சபையாரும் அவதானமா இருக்கணும். அதனாலதான் நான் சபையார்ட்டையும் நான் சொல்றது, நீங்க எப்பயுமே என்ன விழித்திருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காத வண்ணம் நீங்க ஒவ்வொருவரும் நேர காலத்தோடு வந்து ஆராதிக்கணும். என ஒவ்வொருவரும் தகுதியாக ஜெபிக்கணும். ஏனென்றா ஒருவருடைய பலவீனம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்றா அதை நீக்கி போட சொல்லு. அதை வச்சிருந்தா மரணம் இருக்கும் உள்ள. புரியுதா உங்களுக்கு? அதை தான் நான் சொல்ல வார். அப்படின்னா என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும், இல்லாட்டி உங்களை நிப்பாட்டி தான் ஆகும். ஏன்னா அந்த ஆவி என்ன செய்யும், குஷ்டரோகம் போட அது இன்னொரு ஆளுக்குள்ளாக பரவும், அது இன்னொரு ஆளுக்குள்ளாக போகும். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது, நீக்கி போடு, அதை வெட்டி போடு, அதை கொண்டு போடு. அந்த ஆகான பாகுல நீங்க அதை வடிவா போசிச்சு பாத்தீங்கன்னா அவன் அழுகுறான், அது உண்மையை சொல்றான். ஆனா தேவன் என்ன சொல்றே, அவனை கொண்டு கட்குவியலை எடுத்து அதை ஒரு அடையாளமாக வைன. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுதான் வேதம், அதுதான் வேதம். அதே போலதான் நீங்க சபையில தவறு நடக்கும் போது ஏன் சட்டத்திட்டங்கள் பாயுதண்டா, அது இன்னொரு ஆத்துமா, நல்ல ஆத்துமாவை காப்பாத்தி அதே நேரத்துல வந்து உங்களையும் காப்பாத்து. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, அந்த ஒரு வேதாமத்துல அதான் சொல்லுது, புதிய ஏற்பாட்டுல என்ன அவங்க நீக்கி போடுறாங்கடா, அந்த பிசாசு அவனை அடிச்சு குறைக்குள்ள, அவன் பாவம் அவனை எடுங்கக்குள்ள அவனை எடுத்து தேவண்ட மனிதனா மாத்துறான். அதுக்காக தான் வேதம் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு காரியம். ஆனா அதுக்கு நீங்க வேதம் வாசிங்க. அக்கிரமம் என்றா என்னண்டா, நீங்க செய்ய தெரிஞ்சு செய்யாம இருப்பது. ஆமே, ஒன்றை செய்ய. அப்ப நீங்க வேதம் வாசிக்கணுமெண்டா, வேதத்தை வாசிக்காம இருந்தீங்கன்னா அது அக்கிரமம். விளங்குதா? ஜெபிக்க இருந்து அதை ஜெபிக்காம இருந்தீங்கன்னா அக்கிரமம். ஒருவனை விசாரிக்க தெரிஞ்சு விசாரிக்காம இருந்தா அது அக்கிரமம். ஒருவன் என்னத்தை செய்ய விரும்புறானா அதை நீங்க விரும்புறத அவனுக்கு செய்யாம இருந்தா அது அக்கிரமம். இதுதான் அக்கிரமம். நீங்க நினைக்கிற மாதிரி வேற காரியம். அதனாலதான் தேவன் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க அதை செய்யுங்க. அதனாலதான் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னாட்டா இன்னைக்கு தாயார் வந்து நேற்று 2 நாளைக்கு முன்பு அவ பிழைப்பான்னு எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காரியம் ஜனங்களுக்கு தெரிய நான் அறிவிக்கவும் இல்லை. ஆமே. ஏன்னா அதனால்தான் நான் சொல்றேன், எப்பயுமே இருங்க. ஆனா எல்லாமே தேவன் ஸ்பீடா செய்தோம். ஆமே. அப்படிப்பட்ட உன்னத உச்சைக்கு போனா, ஆனா ஒரே நாள்ல தேவன் வெளியே வந்த மலமலன்னு ஒவ்வொரு காரியம் செய்தா தேவன் நாமம் மகிமைப்படும். ஆனா ஆனா இன்னைக்கு அவர் வந்திருக்கிறா, அவைக்கு என்ன சொல்ற, ஜூரின் வெளியே போறதுக்கு பையோட தான் வார். அதே போல தேவிசிட்டர் அம்மா நகோமி அவையும் பலவீனம், ஆனா சபைக்கு வர. ஏனண்டா வேதம் என்ன சொல்லுதுண்டா, வருத்தப்பட்டு பாரசுமையிலே என்னிடத்துல வார். இந்த மெசேஜ் வந்து நீங்க கூரை இறக்கியாவது கொண்டு வந்து படுத்த படுக்கையோடாவது தூக்கி கொண்டு வர்றதான் இந்த மெசேஜ் ஆயிருக்குது. ஏன்னா அந்த ஆத்துமா வந்து பிழைக்கணுமெண்டா வார்த்தையை கேட்கும். வீட்டுல இருந்தா வார்த்தையை கேட்காது. தேவனை சந்திக்கிற ஸ்தலம் வந்து ஜனங்கள் ஒன்று கூடி அவரை ஆராதிக்கிறது. அவங்க ஏலாட்டியும் தூக்கிட்டு வரோம் அழைச்சி, அது பிள்ளைகள் மீது விழுந்த கடமை ஆயிருக்கு. அப்ப அதே போலதான் நேற்றைய நாள்ல நான் நேற்றேன் அப்படி இருக்கிறபடி அது சிரமம். ஆனா சௌரங்கள் சொன்னதை குறித்து சந்தோம் இல்லை, நீங்க சேர்ச்சிக்கு போகணும் எப்படியாதுன்னு கூட்டி வந்தேன். அதை நான் அந்த ஒவ்வொரு வாயில இருந்து வாரத நான் அதை விரும்புறேனா, ஏன்னா அது தேவனுக்காக செய்யும் போது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறது. ஆமேன். அதனால வந்து பாருங்க, அப்படிப்பட்ட எப்படி என்ன நடந்தால் உங்களுக்கு உயிர் போக மட்டும் தேவனிடத்துல வாங்க. ஏன்னா அதுதான் அந்த இடத்துல உங்களை காப்பாற்றத்தக்கதாக தேவன் ஒருவரே
வல்லவராயிரு. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா அதை நீங்க செய்வீங்க. ஆமே. தேவன் வழிகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். ரைட். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இன்னைக்கு அப்ப எங்களோட தலையங்கம் வந்து எழுந்து நிற்கும் சிங்கமும் 14வது லியோ. ஆமே. இன்னைக்கு கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் என்ன செய்யறான்டா, வகதேறான். அப்ப அந்த சிங்கத்தை குறிச்சு தீக்கரிசி என்ன சொல்றன்றதை நாங்க பார்த்துட்டு காரியத்தை நாங்க கடந்து போவோம். ரைட். பாருங்க, ஏன்னா நீங்க அவர் என்ன அர்த்தத்துல அதை விவரிக்கிறேன்னு பார்த்தாதான் நான் கொண்டு போற செய்தியை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. ரைட். இப்ப பாருங்க. ரைட். இப்ப அழுத்தத்தை வெளியேற்றுதல். ரைட். கவனமா பாருங்க. இது வந்து நாங்க எப்பயுமே விழித்திருக்கிற, இப்ப நீங்க அந்த சிங்கத்தை விட்டுட்டு இந்த சிங்கத்துக்கு வாங்க. ஆமே. நீங்க ஒவ்வொருவரும் சிங்க குட்டிகள். ஆமே. ஏன்னா நம்முடைய தேவன் யாரு? யூத கோத்திர சிங்கமா இருக்கிறார். ரைட். ஆமே. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? ஆவிக்குரியதுக்கு கத்தாம மாமிசத்துல கத்துறீங்க நான் வீட்டுல. ரைட். ரைட். அழுத்தத்தை வெளியேற்றுதல் செய்தியில பாருங்க, எல்லாருக்குமே இது நரம்பு இருக்க காலமாகி கொண்டு வருகிறது. என்ன காலம் இது? நரம்பு இரத்த கொதிப்பண்டுவாங்க, அந்த காலமாகி கொண்டு வருகிறது. எல்லாருக்குமே இறுக்கம் அதிகரித்து கொண்டு வருகிறது. யாருக்குமே நேரம் கிடைப்பதில்லை. யாருக்குமே நேரம் கிடைப்பதில்லை. கவனமா பாரு. ரைட். அதன் விளைவாக என்ன நடக்குது என்று பாருங்க. அதன் விளைவாக இறுக்கம் அதிகரித்து கொண்டு வந்து முடிவிலே தீங்கி விளைவிக்கிறதா இருக்கு. டைம் இல்லாதால இப்ப டென்ஷன். அப்ப அதனால ஒருவரோட கதைக்கையில ஒரு ஆளை விசாரிக்க அப்படின்னா கோவம் வந்து என்ன செய்யுது, எங்கேயாவது போய் என்ன செய்யுது அது. அதனாலே என்ன விளைவாக இறுக்கம் அதிகரித்து கொண்டு வந்து முடிவிலே அது என்னத்தை கொண்டு வருதா? தீங்க கொண்டு வருது. ரைட். அவர்கள் அதை கோபத்தின் வடிவிலே வெளியேற்றி சொல்ல நினையாத காரியங்களை சொல்லும் போது அதனால் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் ஏற்படுகிறது. இப்ப கோபம் வந்தோன்னு என்ன வசனம் பண்றன்னு சொன்னோன்னு அடுத்த ஆளோட என்ன ஏற்படுது? இப்ப மனஸ்தாபம். இங்க நிறைய வரும். என்ன சபைக்குள்ளேயே வந்து நிறைய மனஸ்தாபங்கள் வரும். என்னன்னா அந்த ஒரு அழுத்தம், ஏன்னா அந்த காரியங்கள் வந்து என்ன செய்யும், கதைக்க தெரியாத வசனத்தை டக்குன்னு ஹார்டா கோபம் வந்தோன்னு போட்டோன்னு அது சபையாருக்குள்ள என்ன விசுவாசிக்குள்ள என்ன செய்யறது? பகமை வருது. ஆனா அதுக்கு வீட்டை போய் ஜெபிச்சு வேதத்தை வாசிச்சாதான் யார் இறங்கி வருது? தேவம் வந்தாதான் அது சுட்டி காட்டு நீ செய்தது தவறுன்றக்குள்ளதான் நாங்க என்ன செய்வோம்? போய் ஒப்புரவா. இன்னைக்கு ஒப்புரவாகாமே நம்ம என்ன செய்யறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். ரைட். நினையாத காரியங்களை சொல்லும் போது அதனால் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் ஏற்படுது. அதை குறித்து எல்லாரும் குற்றவாளிகள். அதை குறித்து யாரா? தீக்கர் சொல்ல, நானும் தான். அவர் சொல்ற தீக்கர் சொல்ற, அதை குறித்து எல்லாருமே குற்றவாளி, நானும் குற்றவாளி. ஆமே. நீங்கள் அனைவரும் குற்றவாளிகள். நாம் அழுத்தத்தில் உள்ள போது சில காரியங்களை செய்து விடுகிறோம். அவைகளை அமைதியான நிலையில் செய்திருக்க மாட்டோம். எனவே இன்று அதிகப்படியான அழுத்தம் உண்டாகி கொண்டு வருகிறது. நான் எதை கூறுவதற்கு முன்பு இதை விரும்புகிறேன். அதாவது சத்துரு நம்மேல் வந்து நமக்கு அழுத்தத்தை கொடுக்கிறான். கர்த்தருடைய வருகை சமீபமாயுள்ளது நாம் அறிந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம். வெங்க கொண்டு பொறுத்துரு பாருங்க. அதுக்காக தான் நான் இப்ப சொன்னேன். நாங்க இப்ப இந்த சிங்கத்தை தான் நாங்க பார்க்கணும். ஏண்டா அவன் பிசாசு என்ன செய்யறாங்க? நேரத்தை கெடுத்து என்ன வேலையை கொடுத்து, இன்றைக்கு ஒரு டைம் இல்லாத காலம். ஏன்னா நாங்க எப்படி ஓடினாலும் எங்களுக்கு ஒரு நேரம் வராதபடினால அழுத்தம் வரும். தேவனை தேடாதபடினால எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யும். அப்ப பாருங்க, அதனால என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நாங்க அறியாதவளாக, தேவனுடைய வார்த்தையை அறியாதவளாக, ஒருவர் விசாரிக்காதவளாக, ஒருவர் அன்பு செலுத்தாதவளாக எங்களுக்கு நேரம் இல்லை. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? இன்றைக்கு வர இருந்தப்ப அலசுதான் டைம் இல்லாம, ஏன்னா அப்படிதான் நாம சொல்லுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீங்க ஒருவருக்கொருவர் அன்புள்ளவளாயிருந்தா நீங்க என்னுடைய சீசனா இருப்பீங்க. ஆமே. அதை நாங்க என்ன செய்யணும்? விசாரிக்கணும். தேவைகளை ஏன்னா தேவன்
இந்த நாட்கள்ல எங்களை இந்த பூமியில வச்சதின் நோக்கமே அதுவாக இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் தேவனுடைய நோக்கம். அப்ப நீங்க வெளிச்சமா இருக்கும். அப்ப பாருங்க, இப்ப நான் பேசி ஒன்றுக்கு தேவன் ஒரு வசனத்தை ஞாபாரு. இப்ப இதை நம்ம ஊந்து கவனிப்போம். நாங்க எப்பயுமே தட்டிட்டு போயிருக்கிறோம், அதை செய்தியில பார்த்துருக்கோம். ஆனா இன்றைக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை எடு. ஏன்னா நிறைய பேருக்கு அது விளங்கல. அன்றைக்கு தேவன் இதை எனக்கு ஞாபகம் கொண்டு வரையில. ஆனா இன்றைக்கு அவங்க அதை கேட்பாங்கன்னா அது ஒரு காரியமா இருக்கு. பாருங்க, இப்ப மத்தேயு 25ல நான் கவனமா வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது பரலோராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கு. கவனமா பாருங்க. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லாதவர்களுமாய் இருந்தார். புத்தியுள்ளாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார். இப்ப என்னையாம இவங்க இப்ப தீவெட்டி என்ன செஞ்சுட்டு போறாங்க? இப்ப தீவெட்டி என்ன இருந்தா எரியும்? எண்ணெய் இருந்தாதான் எரியும். அப்ப இவங்கிட்ட பரிசுத்த ஆவி இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுதான். ஏன்னா எண்ணெய் இருக்கிறபடியா தானே எரியுது. நீங்க போயிண்ட விவரிக்கிற, நானும் சொல்லல, தீக்கச்சிரையும் போய் வாசி. நாங்க எப்பயுமே மேலோட்டமா போகல, அந்த உள்ள ஆழம் தெரியாது. தேவன் ஒவ்வொரு டைம்ல தான் அந்த ஆழத்துக்கு போறவர். ரைட். இப்ப பாருங்க, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு, ஏன்னா எண்ணெய் இருந்தாதான் என்ன எரியும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் அதை பிரிக்க போறேன். ஆனா தேவன் வர்ற நேரத்துலதான் அது இல்லை. இப்ப புரியுதா உங்களுக்கு? அவங்க கொஞ்ச காலம் இருந்தாங்க, போதுமான பாத்திரத்துல எண்ணெய் இல்லை. இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரப்போறேன் பாருங்க. எண்ணெயை கூட கொண்டு பாருங்க, புத்தி இல்லாதவர் தங்கள் தீவெட்டியில எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட என்ன செய்யலையா? கொண்டு போல. எண்ணெயை கொண்டு போல. இந்த அடுத்த பாட்டியை பாருங்க. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களிலும் எண்ணெயை கொண்டு போனார். இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்டா? 2 பேர்த்தையும் விளக்கு எரியுது, தீவெட்டி எரியுது. ஆனா அணைஞ்சா அதை எடுத்து ஊத்துறதுக்கு என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. ஆனா 2 பேர்கிட்டையும் எண்ணத்தால் எரியுறாங்க. புரியுதா உங்களுக்கு? எண்ணெய் இருந்துச்சு, ஒரு டைம்ல அவங்ககிட்ட எண்ணெய் இருந்துச்சு. ஆனா பாத்திரத்துல எண்ணெய் இல்லை. என்ன பாத்திரம்? இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற. அப்ப பாத்திரம் எதுக்கு அடையாளம்? வேதத்துல எதுக்கு அடையாளம்? சரி, உடம்பு, எங்கட பொடிக்கு அடையாளம். ஏன்னா அதான் இந்த பாத்திரம் நிரம்பி வழிதுன்னா கோப்பை இல்லை. ஏன்னா இந்த பாத்திரம்ன்றது தாவீது சொல்ற இந்த சரீரம். அப்ப பரிசுத்தாவி தீக்கரிசி என்ன சொல்றேன்டா? மழையானது நல்லோர் மீது ஊற்றப்படுது. சபைக்கு வரக்குள்ள பரிசுத்தாவி அபிஷேகம் ஊற்றப்படுது. அதுல நீங்க பிரகாசிக்கிறீங்க, சபையில பரிசுத்தவான போல காட்டுவீங்க. ஆனா உங்களோட பொடியில தேவன் உங்களோடு கூட இல்லாட்டி என்ன எரியாது? என்ன எரியாது? வெளிச்சம் வராது. உங்களோட மலையின் மேல் உள்ள பட்டணம் நீங்க என்ன செய்யலாது? மறைந்திருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை நீங்க கொடுக்குறீங்க. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. அப்ப சபையில வந்திருக்கக்குள்ள நல்லவங்களா இருக்கிறீங்க. ஏன்னா ஊழியக்காரனோ அல்லது நல்ல ஜனம் இருக்கக்குள்ள நல்ல ஆக்கள் மாதிரி வாயால நல்ல வசனம் போட்டு பேசுறீங்க. ஆனா அங்காள போக்குல நீங்க இந்த பாத்திரம் தனிய போக்குல என்ன இல்லை? புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்ப நம்ம செய்திக்கு போக பாருங்க. இப்ப பாருங்க, இயேசுவின் பட்சம் சேர்த்திருத்தல். ரைட். ஜனங்களின் பார்வையில் இயேசுவை சிறுமைப்படுத்த அவர்கள் கண்டுபிடிக்க முடிந்த ஒவ்வொரு சிறு தவறையும் அவர்கள் தேடி கண்டுபிடிக்க முயன்றனர். இப்ப பிசாசு என்ன செய்யறான்னா, ஏதாவது தவறு இவன்ட இருக்கா? இப்ப நாங்க எண்ணெயோட கொண்டு பொருத்த போறோம், சரியா? அப்பதான் உங்களுக்கு புரியும். பாருங்க, ஜனங்களின் பார்வையில் இயேசுவை சிறுமைப்படுத்த, இன்றைக்கு இயேசுவை சிறுமைப்படுத்த ஏதாவது ஒரு குறை இருக்கான்னு பார்த்தா. இப்ப இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து யார்கிட்ட இருக்கிறது? ஏன்னா தேவன். ஏன்னா நீங்க இப்ப ஏன்னா மிஸ்ஸஸ் கிரைஸ்டா, ஏன்னா இயேசு கிறிஸ்துவாக இருந்து தேவனை அவருடைய மனவாட்டியா வெளிப்படுத்துறீங்க. ரைட். இப்ப இயேசுவை சிறுமைப்படுத்த அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்த ஒவ்வொரு சிறு தவறையும் அவர்கள் தேடி கண்டுபிடிக்க முயன்றனர். அதுதான் பிசாசுக்கு வேண்டும். இப்ப பிசாசுக்கு குறை கண்டுபிடிக்கிறதா என்னையா தேவை. அப்ப அவன் எப்பயே என்ன செய்வான்? உங்களை பார்த்துட்டு தான் இருப்பான். கவனிங்க பாருங்க, ஆழமானவன். ரைட்.
முயன்ற அதுதான் பிசாசுக்கு வேணும். உங்களுக்கு ஜனங்களிடம் உள்ள செல்வாக்கை அவர்கள் கெடுக்க விரும்புகின்ற. இப்ப ஜனங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குமேன, இவர் ஒரு நல்ல போதகர் என, அல்லது இவர் நல்ல ஒரு மனிதன் என, நல்ல ஒரு காரியத்தை செய்யறவங்கண்டு உங்களை குறித்து கேரக்டரை அந்த ஜனம் வச்சிருக்கு. ஆனா அந்த கேரக்டரை உடைக்க பிசாசு என்ன செய்வான்? முயற்சிப்பான். விளங்குது? அதுதான் அவன் வேலை. புரியுதா உங்களுக்கு? அதை செய்யறானா இல்லையா? செய்யறான். ரைட். அந்த செல்வாக்கை அவர்கள் கெடுக்க விரும்புகின்ற. எனவேதான் நீங்கள் செய்யும் காரியங்களில் மிகவும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். கவனிங்க, போயின்னு சொல்ல போறேன். அப்ப நாங்க பரிசுத்தவான் செய்யற ஒவ்வொன்றும், அதாலதான் என்ன செய்யறான்? ஒரு பரிசுத்தவான் தேவண்ட ஆவியில வளர்ந்து பரிசுத்தாவியை பெற்றான், அவன் வசனம் குறுகி போய் அவன் உண்ட வெளியில சொல்லக்குள்ள கவனமா இருப்பான். ஏன் தெரியுமா? அது அந்த வசனத்தை கவனமா பார்ப்பான். தேவனையோ அல்லது அவனை ஹேர்ட் பண்ணக்கூடாது ஏன்னா, அந்த காரியத்தை செய்யக்கூடாது ஏன்னா, அதனால அவர் மனம் உடையக்கூடாதுக்காக அவனுக்கு சங்கீதத்துல சொல்ற, அவனுக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் என்ன செய்வானா? அது என்ன நஷ்டம் வந்தாலும் அவன் என்ன செய்வான்? அதை செய்ய மாட்டேன். நீங்க ஒரு காரியத்துல செய்யக்குள்ள அவங்க முந்தி ஒரு காரியத்தை செஞ்சிருவான், நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு காரியம். ஆனா அப்படி சொல்லக்குள்ள, ஐயோ நான் அப்படி எதிர்பார்க்கலே என்று சொல்ல மாட்டான். அவன் என்ன செய்வான்? சரி, ஓகே, அந்த சந்தோஷமா செய்யறதுக்காக இவன் அந்த நஷ்டத்தை எடுத்துட்டு, சரி நீங்க அதை நீங்க செய்யுங்க, அனுப்புங்க அல்லது கொடுங்க என்று சொல்லி இவன் என்ன செய்வான்? அந்த ரிஸ்க அவன் எடுப்பான். நாம அப்படி சொல்லிட்டோம்டா புழைச்சி. நீங்க அந்த சங்கீதக்காரனோட செய்தியோட அது பொருந்தாது. அதை வாசிங்க, டக்கண்டு எடுத்த வாசிங்க. நான் எடுத்துட்டு இருங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள்கிட்ட தரவணும் சிலர். ரைட், அதை எடுக்க தர. ரைட். எனவேதான் நீங்கள் செய்யும், அதை விட்டுட்டு இதை பார்க்கிறாங்க. அப்ப அதனால கவனமா பார்த்து. ரைட், அதை கொஞ்சம் வச்சிருங்க அப்படி. எனவேதான் நீங்கள் செய்யும் காரியங்களில் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உண்மையுள்ள தேவனுடைய மனிதனை போல நடவுங்கள். என்னையா? உண்மையுள்ள தேவனுடைய மனிதனை போல நடவுங்கள், தேவனுடைய மனிதனை போல பேசுங்கள். பாருங்கள், தேவனுடைய மனிதனை போல நடந்து கொள்ளுங்கள், தேவனுடைய மனிதனை போல வாழுங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியானவன் பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல அவனால் முடிந்தவரை விழுங்க வகை தேடி திரிகிறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் தீவட்டியோடு கூட பாத்திரத்துல என்ன போகணும்? தேவன் போகணும், பரிசுத்தாவி போகணும். அது இருந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க? ஜீவிக்கிற தேவனுடைய கூடாரமா இருப்பீங்க. நீங்க போகும் இடமெல்லாம் வாய்க்கும். ஆமே. நீங்க போகும் இடமெல்லாம் ஜெயம் பெறும். ஆமே. நீங்க போகும் இடமெல்லாம் உங்களுக்கு வழி திறக்கப்படும். ஏன்னா உங்களோட கூட யார் போறது? அந்த கண்மலை போகுது. ஆமே. உங்களோடு கூட அந்த அக்கினி ஸ்தம்பம் போகுது, உங்களோடு கூட மேக ஸ்தம்பம் போகுது. ரைட். பாருங்க, அவர்களால் ஏன் அவ்விதம் செய்தனர்? அவர்கள் மேல் பொறாமை கொண்டிருந்தனர். ஆகவேதான் அவர்கள் அவரை சிறுமைப்படுத்த எண்ணினர். அவருடைய ஊழியத்தை குறித்து அவர்கள் பொறாமை கொண்டிருந்தனர். ஆகவேதான் அவர்கள் அவரை சிறுமைப்படுத்த முயன்றனர். அவரோ தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அது அவளுக்கு தெரியும், ஆனால் அது அவளுடைய கோட்பாடுகளுக்கு முரணாயிருந்தது. எனவே அவர்கள் அவரை சிறுமைப்படுத்த எண்ணினர். அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்த சிறு தவறுகளை மிகைப்படுத்தி அவரை புறம்பாக்க எண்ணினர். பாருங்க, இவ்வளவு அது அழகாக பொருந்தது. என அதனால அந்த பொறாமையினால என்ன செய்யற? சிறிய தவறையும் பெரிதாக்கி என்ன செய்யற? அவங்களுக்கு தெரியும் இது சரி. அவனோட கோட்பாடுகள். நீங்க இப்ப நான் ஒரு சபைய ஒரு விதத்துல நடத்த வலிக்கிறேன்டா, இன்னொருவர் வார்த்தையை கொண்டு காட்டினா நான் என்ன செய்ய மாட்டேன்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏண்டா என்னுடைய கோட்பாட்டுக்கு அது என்ன செய்யல? அது பொருந்தில். ஆனா எங்களுக்கு இருக்கிற கோட்பாடு என்ன? தேவனுடைய வார்த்தை. ஒரு மனிதன் சபையை நடத்தினா யாருடைய ஒழுங்குல நடத்தணும்? தேவனுடைய. அவன் மனிதட கட்டுப்பாடு. அப்படி சொல்லக்குள்ள அவன் அது இல்லை, அது இல்லைன்றக்குள்ள வார்த்தை என்ன சொல்லுதோ அது முடிஞ்சு போனது. விளங்குதான்? இதை ஒருவன் செய்யக்கூடாண்டா அது முடிஞ்சு போனது. அது செய்யல, அது இதனால அதனால என்றதே. தேவன் ஒவ்வொன்று ஊழியம் செய்யவும் ஒவ்வொரு ஒழுங்கு செய்யவும் தேவன் வார்த்தையை வச்சிருக்கு. இதை ஒரு மனிதன் தவறுவான் என்றுதான் தேவன் ஒழுங்க வச்சு, இதை செய்தா இது தண்டனை, இது செய்தா இது தண்டனை. அதனாலதான் அவர் பழி செலுத்தக்குள்ளையும் அவர் என்ன செய்யறா? ஏழையானவன் என்னத்தை கொண்டு வரணும்? என்ன அந்த தகல வேளாண் குருவி என்ன அந்த ஈஸியா எடுத்து ஒரு சின்ன ஒரு ஈஸியான காசுக்கு வரும்.
அடுத்த ஸ்டேஜ் உள்ளவன் என்ன கொண்டுறோன்னு புறா, அடுத்த ஸ்டேஜ் உள்ளவன் கொளுத்த கண்டுகளை என்ன செய்யணும் கொண்டு. அவர் மூண்டுக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால இல்லை நீ என்ன சாப்பிடாட்டி இதை கொண்டு வாண்டு செல்லுவாங்க. ஆசாரியர்கள் பொல்லாதவர்களாக இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா இப்ப ஜோன் ஜெயராஜ் அவங்க மாதிரி என்ன நீ உனக்கு காசு கொண்டு இல்லையா, தோட கலட்டி போட, என்ன நீ அதை கொண்டு இல்லையா, ஏன்னா உன்னோட சொத்தை எழுதித்தா, அப்படியெல்லாம் கேட்பான்னு தெரிஞ்சுதான் தேவை என்ன செஞ்சு அந்த நடைமுறையை என்ன செஞ்சுட்டு அந்த ஒழுங்குல இன்னும் ஏழுமானதை நீ உனக்கு ஈஸியா கிடைக்கும். ஏன்னா அந்த குருவி என்ன ஈஸியா கிடைக்கும். அந்த குருவியை கொண்டு அடிச்சாவது அதை பிடிச்சாவது நீ என்ன செய் கொண்டு வாண்டு தேவன் என்ன செய்து சட்டத்திட்டங்களை வச்சு. ஏன்னா தேவனுக்கு தெரியும் ஆசாரியர் புல விடுவாங்க தங்களோட கோட்பாடுனால. அதனாலதான் அவர் எழுதி வச்சு. அதனாலதான் தேவன் இன்னைக்கு ஒரு தீக்கர்த்தியை கொண்டு யார் ஊழியம் செய்வான், யார் தவறி போனவன் செய்யலார், என்ன எந்த முறையில இருக்கவன் செய்யலார், ஆசாரியானா இருக்கிறவன் எப்படி செய்யணும், ஒரு மேய்ப்பன் என்னத்தை செய்யணும், அவன் பாஸ்டர் என்று அழைக்கப்பட்ட எதை செய்யணும், ஒரு விசுவாசி எதை செய்யணும், எல்லாமே அவர் என்ன செஞ்சுட்டு ஒழுங்குபடுத்திட்டு. புரியுதா அவங்க? அதை மீற நாம இயலாது. ரைட், பாருங்க. புறம்பாக்கின அவன் ஊழியத்தை விட்டு விலக வேண்டும் என்று விரும்பினர். ஜனங்கள் அவர்கள் ஈழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். அவர்கள் இந்த ஆள் ஒன்றுமற்றவன், இங்கே பாருங்கள், இதோ அவன் இதை செய்தான், அது சரியில்லை என்று உங்களுக்கு தெரியும். நமது மூப்பர்கள் கூறுவதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நமது வாழ்நாள் முழுவதும் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இவனோ அங்கு நின்று கொண்டு அந்த மூப்பரை பார்த்து சத்தமிட்டான். அவன் பிதாக்களின் பாரம்பரியங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். நாமதோ நமது பிதாக்களின் பாரம்பரியங்களை விசுவாசிக்க வேண்டியவளா இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாய் நாம் ரபிக்களால் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இந்த மனிதனோ இங்கு அவளுடைய இணங்க மறுக்கிறான் என்றனர். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிரசங்கியாயிருக்க தகுதி இல்லை என்றனர். பாருங்கள், அவர்கள் அவரை தாழ்வுபடுத்த எண்ணினர். ஆனால் இவை அனைத்திலும் அவரை விசுவாசித்து அவரை நேசித்து அவருடைய வேத பூர்வமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவர்கள் அவர்கள் கூறுவதை கேட்டு இடறி போகவில்லை. ஆமென். இல்லை ஐயா, அவர்கள் விசுவாசித்தனர், விசுவாசிக்கவே செய்தார்கள். அவரை நேசித்தவர்கள் அவர்கள் பட்சம் நின்றனர். மற்றவர்கள் அவர்கள் பேரில் சுட்டி காட்டுவதை அவர்கள் காண முடிந்தது. ஆமென். அப்ப பாருங்க, இவங்க 25ஆம் அதிகாரத்துல என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவரை தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள். என்ன செய்யல, எண்ணத்துல கொண்டு போல, பாத்திரத்துல கொண்டு போல. புத்தி இல்லாதவர் தங்கள் தீவெட்டிகளோடு கூட பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனாங்க. இப்ப 2 பேரும் பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு எரியுது. ஆனா ஒரு சந்தர்ப்பம் வர்ற வேளையில அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு இல்லாம போகுது. புரியுது அவங்களுக்கு? இப்ப இது ஆழம் விளங்கிட்டா, இது புத்தியுள்ள இதை வச்சு நிறைய கோணத்துல பிரசங்கிக்கிறேன். அதுல ஒரு கோணம் தான் இப்ப நான் காட்டுறேன். அதே போலதான் தீக்கர் சொல்றேன். கெச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறபடினால நீங்க சரியாக பேசு. உண்மை உள்ள ஒரு மனிதனை போல நடவுங்க. ஏன்னா உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனை போல பேசுங்க. ஏன்னா ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனை போல நடந்து கொள்ளுங்க. ஏண்டா உங்களை அவன் பார்த்துட்டு, அப்படி பார்த்திருந்து நீங்க பிளவிட்டா அது யார நாமம் தூசிக்கப்படுது? தேவனுடைய நாமம். அப்ப தேவண்ட சபை என்ன செய்யப்படுது? பாழா போகுது. அந்த ஊழியம் பாழா போகுது. அதனால நீங்க என்ன செய்யற, உங்களை அவன் எப்பயுமே பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப அதே போல நீங்க எப்பயுமே, ஏண்டா நீங்க நினைங்க, இப்ப இஸ்ரவேல் எப்பயும் அவங்க சொல்லிட்டாங்க அவங்க திரும்ப வருவாங்க. ஏன்னா நாங்க ஆயத்தமா இருக்கிறோம் என்று அவங்க ரெடியா இருந்தாங்க. அதனாலதான் அவன் 100 ட்ரோனை முதல்ல அனுப்பினா அவ்வளோத்தையும் இடையிலே அழிச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யற, ஆக்ரோஷமா வந்தான். அப்ப அவங்களோட பாதுகாப்பு, அதாவது சேதப்படுத்தாத சில பகுதியில விழுறதுக்கு விட்டுட்டான். அப்ப அது எதிரி பாட்டிக்கு எப்படி இருக்கு? கொண்டாட்டமா இருக்கு. அங்க விழுந்துட்டு வெடிச்சுட்டு. ஆனா அவன்றது விழுந்தது என்ன, அதே நேரத்துல 1 2 இவங்க அயன்டோம தாண்டியும் விழுந்திருக்கு. ஆனா அது சிறு சேதாரங்களை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா தேவன் என்ன செய்யற, அதை அனுமதிச்சாலும். ஆனா அதுதான் அவங்க சொல்றான், அந்த இஸ்ரவேலுக்கு மறைமுகமா எதிரியா இருந்தாலும் பொதுவா என்ன சம்பாதிக்க, இப்ப யூடிபி சம்பாதிக்கிற ஒரு ஸ்தலமா இருக்கிறபடினால 2 பேரையும் என்ன செய்யணும், பிரியப்படுத்தும். அப்ப அவங்க அதுல பேச சொல்றாங்க, அவன் ஒரு ஆள் சும்மா இருக்கக்குள்ளேயே அவன் இப்படி போய் அடிக்கிறான்டா.
ஒரு மனிதன் விழுந்தா அவன் அடுத்த அடி எப்படி இருக்குமென்றதை எதிரிக்கு தெரியணும்ன்றதை அவன் அதையும் சொல்லி போறான். புரியுது, அவங்களுக்கே அது புரியுது. அப்ப அதானே நடந்த இந்த சின்வார் பெரிய சவாலா இருந்த அந்த யுத்தத்தை ஏற்படுத்தின உங்களுக்கு தெரியும். அந்த சின்வார் எப்படி விடுதலையானான்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன்னா மறந்துருப்பேன். எப்படி ஒரு யூத என்ன ஒரு மிலிட்ரிய என்ன செய்யறாங்கன்னா அண்டர் கிரவுண்டால சுரங்கத்தை தோண்டி 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 வந்து அவன் போர்டர்ல இருக்கிறவன அந்த அண்டர் கிரவுண்டால எடுத்து கொண்டு போய் பிடிச்சி போனோன்னு. அப்ப இஸ்ரவேல் அவங்களோட டீலிக்கு போகல அந்த மனிதன் ஒரு யூதனை விடுதலையானோம்னா 1000 பேரை விடுதலையா தேவனும் சொல்லிட ஒருவன் 1000 பேருக்கு சமன். அப்ப பாருங்க, ஒருவனுடைய உயிர் 1000 பேருக்கு. அதுலயும் ஹமாஸ் ஒரு நிபந்தனை வச்சிச்சு, அதுல நீங்க அந்த சின்வாரையும் விடுதலையாகும். அவன் தான் கடைசியாக வெளியே வந்து அந்த 1000 சொச்சம் யூதர் என்ற மீனிங் ஒரிஜினல் அல்ல, இந்த மியூசிக் ஷோவில் போய் என்ன பண்டிகையை கொண்டாடின உண்மையான யூதன் அங்கே இருந்தான். சபத் டே அன்று சனிக்கிழமை அங்கே இருந்தான். அவன் சேர்ச்சில் அவன் ஆராதிச்சு கொண்டிருந்தான். ஆனா அங்க மியூசிக்கல் நடந்துச்சு. அதுவும் என்ன கொண்டாட்டம், அவங்கள அண்டு பண்டிகை. அந்த பண்டிகைக்கு மியூசிக் ஷோ நடந்துச்சு. வெளிநாட்டுல இருந்து பாடகி வந்தாங்க. அமெரிக்கா எல்லாம் அறகுறையோட ஆடிட்டு இருந்தாங்க. அதுல போன 1000 பேரு தான் என்ன செஞ்சாங்க, மரிச்சாங்க. யூதன் எல்லாமே யூதன் அல்லன்றவன். அப்ப என்ன நடந்துச்சு, அதுல விடுதலை ஆயினவன் தான் அவ்வளவு பேரை கொல்ல யுத்தத்தின் மேல் சராமரியான அந்த ஏவுகணையை கொண்டு வந்தவன் வந்து அவன். அப்ப ஒருவனுக்காக தான் அவ்வளவு பேரையும் பார்க்காம விடுதலை பண்ண. அப்ப இன்றைக்கு 2 பேர் போர்சஸ் எடுத்துருக்கிறான்டா அடுத்தடி எப்படி இருக்குமென்றதை நாம வெயிட் அண்ட் சீ என்ற மாதிரி தான் இருக்கணும். ஏனென்றா அது ஆக்ரோஷமா என்ன செய்யும். அவங்க சொல்லிட்டாங்க, இனி இந்த அடி நிப்பாட்டுப்படாது. முதல் அடி அடிச்சு வந்தோடனே சொல்லிட்டாங்க அவங்க அடிப்பாங்க, ஆனா அந்த யுத்தம் வந்து நிற்காது. ஏனென்றா அதை நாங்க ஒரு கரை காண மட்டும் நாங்க நிப்பாட்ட போவதில்லை. இதுல பாருங்க என்ட்ரி ஆகி கொண்டிருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்டா, கடைசி நேரத்துல வந்து இந்த யுத்தங்களின் செய்திகள் எல்லாமே இன்றைக்கு இஸ்ரவேல் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசனம் சகரியால சொல்லப்பட்டு அவங்களுக்கு எதிரிக்கு குருட்டாட்டம். அவன் வரக்குள்ள இவங்க எல்லாம் அப்செட் ஆகி இருக்கிறாங்க, ஒன்றும் செய்யலாம். ஏண்டா தேவன் என்ன செய்யறார், ஏறி இருக்கிற குதிரைக்கு திகைப்பு. அது அப்செட் ஆகி குதிரை ஓட வேண்டிய குதிரை நிக்குது, அப்படி ஏண்டா வாகனம் நிக்குது, அப்படிதானே. அது எல்லாமே ஸ்டக் ஆயிரு, வெடிக்காம இருக்கு. யுத்தம் பண்ற எல்லாமே என்ன செய்யுது, வெடிக்காம இருக்கு. இவனுக்கு வெடிக்காம இருக்குள்ள இவனுக்கு என்ன செய்யுது, திகைப்பு என்ன செய்யற, பயம் வருது. இவன் கண் குருடாக்கி தேவன். அந்த எலிசாவோட நாட்கள்ல தேவன் என்ன செய்யறான், அவனை தான் தேடி வர, அவன்கிட்ட தான் பதில், அவனே தான் பதில சொல்றான். ஆனா எலிசாண்டு தெரியாதவன் தேவன் என்ன செய்தாரா, குருடாக்கி. அப்படிப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரியில தான் நாங்க இருக்கிறோம். அதே நேரம் அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நாங்க என்ன செய்யறோம் இருக்கிறோம். பிழையாமுடைய நேரத்துல வனாந்திரத்துல போற நேரத்துல தான் இந்த காட்சியும் நடக்கிறது. அதே போல ஒரு வனாந்திரத்துல நாங்க கானானுக்கு போக, நாங்க கானான் என்பது பரிசுத்தாவிக்கு அடையாளம். இன்னைக்கு பரிசுத்தாவியை நாங்க கம்ப்ளீட்டா பறையில, ஆனா அந்த காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால நான் அடிக்கடி சொல்ற காரியம், பரிசுத்தாவி என்பது ஒரு மனிதனை சீல் முத்திரையாக்கும் போது அவன் இந்த பூமியில வாழையலாம். அது எல்லார் மீதும் பூரணப்படக்குள்ளதான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல். யார் கடைசி மனிதனோ அந்த மனிதனுக்குள்ளாக பரிசுத்தாவி நிரப்பப்படுகிறோம், அவன் என்ன செய்வான், அந்த பூமியில ரட்சர் என எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்படும். ரைட், இப்ப நான் லியோக்கு வாரேன். ரைட், இப்ப இந்த டைம்ல தான் இந்த 14வது லியோவும் என்ன செய்யறேன் வருகிறது. நான் இப்ப வரக்கிட்டதான் நான் என்ன செஞ்சேன், தானியேலின் 70 வாரத்தை பார்க்கல பாருங்க, ஒரு காரியமா இருந்தது. அத பாருங்க, இப்ப பாருங்க இந்த 14வது லியோவை தீகர் சொல்றேன் பாருங்க, சாரி லியோவை குறிச்சு சொல்றேன். இதுல தெரியல. பாருங்க இந்த தானியேல், அவர் ஒரு வார்த்தை கூறட்டும் அது போதும், அதுவே இல்லாம இருக்கு. யார் போப்ப குறி சொல்றவர் என்று கூறப்படும்.
இது இவ்வாறு இருக்கிறது. அதை பற்றி பின்னால் பார்க்க. மிருகத்தோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார்? அதாவது நீங்க கவனிங்க, அதுல வெளிப்பாட பாருங்க. யுத்தத்தோடு அதாவது யுத்தத்தோடு அவனை போல் யாரால் பேச முடியும்? யார் அதை செய்ய முடியும் என்பார்கள். வெளிப்படுத்தல் 13:4. நாம் மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்குவோமாக என்பார்கள். அதை செய்வது சபைகளின் சமஷ்டி அமைப்பு தான். அறிந்து கொண்டீர்களா? சபை ஸ்தாபனங்கள் எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு சமஷ்டி அமைப்பை அவர்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள். நாம் முடிவுக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம். அங்கே அதற்கு அந்த அளவு தான் இருக்கிறது. சிநேகிதரே, நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்குவோமாக என்பார்கள். ஒரு சொரூபம் என்பது என்னவெனில் இன்னொன்றை போல் தோற்றம் அளிக்கும் ஒன்றா. இப்ப கடவுளை போல என்ன செய்வாங்க? இவர் தான் பிரதி குரு என, இதுதான் தேவ ஆலயம். ஏண்டா தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல் உட்காரும். அப்ப அது எங்க நடக்கும்? தேவனுடைய ஆலயம் எது? எருசலேம். வேதத்துல சொல்லப்பட்டது எருசலேம். ஏண்டா அவர் நான் என்றென்றும் வாசம் பண்ண நான் தெரிந்து கொண்ட ஸ்தலமா இருக்கப்படியா நான் அங்க இருப்பேன் என்று தேவன் வாக்கு அது இருக்கு. அது முன்னுக்கு இருக்கு போல அந்த வசனம். ரைட். நான் இதை விரும்பினபடினால நான் இதுல வாசம் பண்ண. ரைட். அப்ப பாருங்க, அவன் தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல இருப்பான். இப்ப இந்த போப் என்ன செய்வான்? வத்திக்கான்ல இருந்து அங்க வரணும். அந்த வர்ற நேரம் நாங்க இருப்போமா? இல்ல. ஆனா நாங்க எந்த காலத்துல இருக்கிறோம், எங்களோட வெளிப்பாட நாங்க அறியணும்ன்றதுக்காக அதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற கடமை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆலயத்தை கட்டிடுவாங்க, ஏன்னா தேவன் வரப்போறேன்றாங்க. ஆனா அது கட்டணும்ன்றா நானும் நீங்களும் இருக்கலாது. அது ஏன் உலகத்துக்கு நீங்க ஒரு மெசேஜ் ஆளு? ஏன்னா நீங்க தான் செய்தி கொடுக்கிறார். ஏன்னா ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமுள்ளவன் வரக்கடவன், அவன் ஜீவ தண்ணீரை காசு கொடுத்து வாங்க கடவன். அப்படியா இல்லை, இலவசமாய் அவன் என்ன செய்யணும்? வாங்க கடவன். உன் ஜனங்கள் மேல் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். ஆகவே யூதர்களுக்கு இன்னும் 7 வாரங்கள் உள்ளன என்பதை நாம் அறிவோம். அது உண்மைதான். இப்பொழுது ஒரு கேள்வி உண்டாகிறது என்றால் அதை நான் அறிய விரும்புகிறேன். யூதர்களுக்குரிய இந்த வாரங்களின் மத்தியில் அது 3.5 வருட காலமாகும். அதிபதியாகிய அந்திகிறிஸ்து வர வேண்டும். அவன் ரோமாபுரியிலிருந்து வருகிறான். கவனிங்க இன்னைக்கு. ஏன்னா இதுல இந்த தீர்க்கதரிசனத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாலும் ஒருவன் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ள. நான் சொன்னேன் அவன் தான் ஏன்னா இந்த மாதத்துல வாரது. அதனாலதான் நாங்க ஒரு கம்ப்ளீட்டாவே ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்ப பாருங்க, அதே போல வேற யாரும் அப்படி இருக்கா தெரியா? மற்ற எல்லாருமே அவதானமா இருக்கிறாங்க. ரைட். அவன் எங்கிருந்து வரணும்? ஆனா இங்க பரிசுத்தாவின் நடவடிக்கையில தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? ஏன்னா அமெரிக்காவில இருந்து ஒரு போப் எழும்புவானன். அப்ப இது என்ன சொல்லுது? தானியேலின் 70 வாரம். ஏன்னா அதுக்கு பிற்பாடு இது 54, இது பிற்பாடு, இது வெளிப்பாடு தேவன் கொடுத்த காரியம். அப்ப அதுலயும் தெளிவாதான் இருக்கு. அதுலயும் டிரான்ஸ்லேட் பாத்தீங்கன்னா சரியான. இப்ப ஆனா எங்கட தமிழ் புத்தகத்தில் இருக்கிறதா அப்படி. ஆனா அது மகா சம்பவில நம்ம என்ன செய்யும்? ஒன்று கூடி அதை ஒரு போப்பை தெரிவு செய்வார்கள். ஆனா தமிழ் வேதத்துல மயக்கமா டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டினாதான் அதை எடுத்து நிறைய பேர் வியாக்கியானம் பண்றாங்க. நிறைய பேர் சைலண்டா இருக்கிறாங்க. ஒரு சில பேர் பண்டிதராக இருக்கிறவங்க தான் அதை என்ன செய்யறாங்க. ஆனா நானும் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், நாங்க இதை குறிச்சு நம்ம அதுல நிலைச்சு நிக்காம நம்ம கடந்து போவோம். ஆனா இந்த சிங்கத்தோடு போத்திருத்துக்கிறதுக்காக தான் நான் என்ன செய்யறேன்? பேசிட்டு போறேன்னு ஒழிய இதை நீங்க ஒரு காரியமா வச்சுட்டு நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம் என்பதை நீங்க கடந்து போங்க. புரியுதா உங்களுக்கு? இதுல நீங்க ஊறி போய் நிக்க வேணாம். நானும் ஊறி போய் இதை பிரசங்கிக்கல. ரைட். அந்திகிறிஸ்து வர வேண்டும். அவன் ரோமாபுரியிலிருந்து வருகிறான் என்பதை நினைவு கொள்ளுங்க. வர வேண்டியவனாகிய அதிபதி அவன் யார்? ஒரு போப். விளங்குதா? அவ்வளவு. வரப்போறவனாகிய அதிபதி யாரு? ஒரு போப். ஜனங்களின் அதிபதியாயிருக்கிறான். அப்ப அவன் யாராயிருப்பான்? ஜனங்களின். அவன் வர வேண்டியுள்ளது. யோசேப்பை அறியாத பார்வோன் ஒருவன் வர வேண்டும். அதாவது கடவுளை அறியாத, அன்றைக்கு யோசேப்பை அறியாத பார்வோன் வர்ற வேளையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் என்ன செய்தான்? கொடுமைப்படுத்தினான். அதே போல தேவனை அறியாத ஒரு மனிதன் வரக்குள்ளதான் இந்த போப் என்ன செய்வான்? கொடுமைப்படுத்துவான் கிறிஸ்தவர்கள். ஆனா தேவனை அறிகிற ஒரு மனிதன் இருந்தா என்ன சொல்லுவான்? அவன் நல்லவனோ கெட்டவனோ. ஏன்னா அவனை நீங்க கிறிஸ்தவரை நீங்க என்ன செய்யக்கூடாது? கொடுமை. ஆனா கொடுமை உள்ள அறியாத ஒருவன் இருந்தா
அவன் என்ன செய்வான், ஈவன் இந்த போப் செய்ய அனுமதிச்சிருவான். பாருங்க, பிரசிடென்ட்டுகள் நல்லது அப்படிதான் இருக்கிறது என்கிறீர்கள். ஆனால் சற்று ஒரு நிமிடம் பொறுங்கள். பாருங்க, ஒரு மத ஸ்தாபனம் உள்ளது, அதனாலே அவர்கள் சபைகளின் சமஷ்டி அல்லது கூட்டமை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அதனுடன் செல்கிறார்கள். நாம் இங்கே காண்பது என்னவெனில், யூதர்களும் கூட அந்த சமஷ்டி அமைப்புக்கு வந்து சேருமாறு அழைக்கப்படுகின்றனர். ஆமையா, அவர்கள் உடன்படுவார்கள், வேதம் அவ்வாறு கூறும். அப்ப யூதர்களும் என்ன செய்வாங்க, இந்த சமஷ்டி அமைப்புக்கு வருவாங்க. புரியுதாங்க? அப்பதான் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளப்படும். இந்த டைம்ல நாங்க இருக்க மாட்டோம். இந்த சமஷ்டி அமைப்பை அவங்க என்ன செய்வாங்க, ஏற்படுத்தக்குள்ள. இப்ப நீங்க நினைப்ப யூதர் கூடயா, அவங்களும் என்ன செய்வாங்க, வருவாங்க. வந்துதான் என்ன செய்வான், அந்த சமஷ்டி அடிப்பை கொஞ்ச நாள் ஓடக்குள்ள இவன்ட்டு இருக்கிற தங்கம் எல்லாமே வாங்கினோட தான் அவன் என்ன செய்வான், அந்த உடன்படிக்கையை உடைச்சி போடுவான். பாதி வாரம் செல்லும் போது 3.5 வருஷத்துக்கு சரியா போகும்போது அந்த என்ன செய்வான், உடன்படிக்கையை உடைச்சோனதான் என்ன ஏற்படும், வாங்கவோ கொல்லவோ விற்கவோ முடியாதபடி அவன் என்ன செய்வான், ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்ற வேளையில தான் என்ன செய்யும், உலக நாடுகள் எல்லாமே யுத்தத்துக்கு வர்ற வேளையில தான் நானும் நீங்களும் தேவனோடு கூட என்ன செய்வேன். ஏன்னா நான் நிச்சயத்தோடு சொல்றேன்னா அதுக்காக தான் நான் சொல்றேன், வேற மாதிரி நினைக்க. ஆனா நானும் நீங்களும் அந்த நிச்சயத்தை பெற நாங்க உறுதியாக இந்த பூமியில நாங்க சரியாக பேசணும், சரியாக நடக்கணும், சரியாக அன்பு செலுத்தணும், சரியாக தேவனை ஆராதிச்சாதான் நாங்க அதுல நிலைக்கணும். அதுக்காக தான் நான் இந்த செய்தியை பேசிட்டு போறேன்னா, ஏண்டா நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி புறம்பானவர்களாக நடக்கக்கூடாது. ஒருவர் நேசிங்க. ஏன்னா அதான் உபதேசம். வார்த்தையோடு கனெக்ட் பண்ணி பாரு. ஏன்னா மற்றவங்க உங்களை சந்திக்க வரணும், மற்றவங்க உங்களை பார்க்க வரணும், மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்யணும். ஆனா நீங்க அதை செய்யக்கூடாது. நிறைய பேர் அப்படி இருந்தீங்க. ஆனா அது அல்ல. தேவனுடைய காரியத்துல நீங்க தேவனுக்குள்ளாக நீங்க என்ன செய்யணும், வரணும். அதாலதான் போன வார செய்தி அருமையா இருந்துச்சா? ஆமேன். அது இன்னைக்கு கிறிஸ்தவ என்ன தீர்க்கதரிசியா சொல்ற, பிசாசு ஜனங்களை பிடிக்கிற 4 கட்டங்கள். எத்தனை பேர் 4 கட்டத்தில இருக்கிறீங்க? உண்மையா இருந்தா உயர்த்து. 4 கட்டத்திலையும் யாராவது இருக்கிறீங்க? அதாவது 4 கட்டம் என்ன, நாம எகிப்திலே புலியான சபையில். ஆனா நீங்க அப்படி இல்லை. அதால அது ஓகே. ஏன்னா இன்னைக்கு நிறைய செய்தியில இருக்கவங்க சொல்லுவாங்க, நாங்க சரியா இருக்கிறோம். ஆனா அவங்க எங்க ஆராதிக்கிறாங்க? எகிப்தில். அவன் முதல் டீலிங் என்ன, சமரசம். ஆனா அதுல ரைட். 2வது என்ன, கொஞ்ச தூரம். அப்ப யாராவது இந்த மெசேஜில் கொஞ்ச தூரம் பக்கத்துல இருக்க சபைக்கு போவோம். என்ன அப்படி இருக்கிறான். நிறைய பேர் சபைக்கு கொஞ்ச தூரம் போய் அவன் சொல்றான், நீங்க கூட போயிடாதீங்க, கொஞ்சம் போய் ஆராதிச்சுட்டு வாங்க. அப்படி சில பேர் என்ன சொல்லுவான், அடே சபை அவ்வளோ இருக்கிறேன் அங்க போறேன், ஏன்னா அதுல போய் ஆராதிக்க. அதனால பக்கத்து சபைக்கு போவோம். யாராவது அங்க ஆராதிச்சா சரி, எதுவா இருந்தாலும் அது சபைதானே என்று சாபடம் பிதாக்குமாரன்ல எடுத்தாலும் நீங்க போய் ஆராதிக்கிறீங்களா, அது தவறு. ஆமேன். அதை தேவன் விட மாட்டேன். உங்களை குலைச்சிரு, உங்களோட குடும்பத்தையே சிதைச்சிருது. ஆமேன். அதை தேவன் விரும்புறது. நீங்க ஆராதிக்கணும், 3 நாள் புறப்பட்டு ஆராதிக்கணும். அப்படி இலங்கையில எங்கேயுமே இல்லை. 3 நாள் என்பதை நான் பிரசங்கிச்சேன். என்ன, நீதிமானாக்குதல், பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். அது எங்க வரும், என் நாமத்தினால் ஒன்றுக்குள்ள அங்க வருது. அது வார்த்தையை பிரசங்கிக்கிற சபைக்கு தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க ஆராதிக்கணும். அதுல யாராவது இருக்கிறீங்களா? அப்படி இல்லை. நீங்க எப்படியோ என்ன வருஷத்துல ஒரு முறையாவது வந்துருவீங்க. ஏன்னா அதனால அதை நீங்க சந்தோஷம். ஆனா நீங்க காரியங்களை என்ன செய்யுங்க, வாங்க, உங்களுக்கு உதவி செய்ய எப்பயுமே நாங்க ரெடி. ஜனங்களும் அந்த தகுதிக்கு வாங்க. ஏண்டா இந்த ஸ்தலம் மட்டும்தான் ஆராதிக்கத்தக்க ஸ்தலமா இருக்கு. ரைட். 3வது என்ன, புருஷர் மார்க்கம் போறோம், பிள்ளையும் என்ன இந்த மிருகங்கள் எல்லாமே போகாது. மிருகத்தை சொல்றான. ரைட். புருஷரை மட்டும் கோமனா வைப்பேன். ஏன்னா அதை வாசிச்சுதான் பார்க்க. அப்ப அவங்க மட்டும் போங்க, மற்றது எல்லாமே இருக்கட்டும். அதனால வீட்டில இருந்து ஒரு ஆள் மட்டும் வர்றீங்களா அல்லது மனைவி மட்டும் பாருங்களா? இல்ல. தேவனுடைய சட்டத்துக்கு என்ன, யாரு இப்படி போனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பமாதவர், கணவனுக்கு புரியுதோ மனைவிக்கு புரியுதோ
பிள்ளைக்கு புரியுதோ சேர்ச்சிக்கு எல்லாருமே தான் வரும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படிதானே வேதம். பழைய ஏற்பாடு அப்படி, புதிய ஏற்பாடும் அப்படி. தேவண்ட விருப்பமே நீங்க எல்லாருமே குடும்பமா ஆராதி. ஏண்டா குடும்பம் தான் முதலாவது சபையா இருக்கிறது. ஆமே. நீங்க அங்க எப்படி நடக்கிறீங்களோ அதுதான் நான். அப்ப யாராவது அப்படி இருக்கிறீங்களா? உயர்த்துங்க. தனிய வாரவங்க இருந்தா, குடும்பமா வாரவங்க உயர்த்தவனா? அப்படி இருந்தா உயர்த்துங்க. ரைட். நான் திரும்ப தெரிஞ்சு கொண்டு திரும்ப கேட்குறீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரைட். நாலாவது என்ன செய்றீங்க? சரி, ஏதோ சத்தியத்துக்கு வாரம். ஏன்னா பிசாசு நாலாவது என்னத்த சொல்றான்? ஏன்னா நீங்க போய் எல்லாரும் ஆறாதீங்க, பழி செலுத்தவன. ஏன்னா அதனால நீங்க என்ன செய்ய, உங்களோட ஆடு மாடோ ஒரு காரியமோ கொண்டு போய் என்ன செய்யாதீங்க, ஏன்னா பழி செலுத்த வேண்டாம், நீங்க ஆராதிக்க வேண்டாம். அப்ப அது என்னத்துக்கு ரெவலேஷன்? என்ன அடிப்படை? ஏன்னா ஆடு மாடு ரத்தம் சிந்துதல் இருந்து பழி தேவனுக்கு காணிக்க கொடுத்தாதான் தேவன் என்ன செய்யறேன்? அங்கீகரி. அப்ப 3ல சரியா வந்து 4வது மிஸ்டேக் பண்றான். ஏன்னா அதனால என்ன செய்யறாங்க? நாங்க சபைக்கு போறோம், காணிக்க கொடுக்க கூடாது, அது செய்யக்கூடாது, பழி செலுத்தக்கூடாது. அப்படி இயல்புல இருக்க. ஒருவர் கொடுத்தா காணும், குடும்பத்துல 2 பேர் என்ன, ஒருவர் கொடுத்தா காணும், ஒருவர் கொடுத்தா காணும் என்ற அந்த அடிப்படையில என்ன செய்வாங்க? பிசாசு எங்களை வஞ்சித்திருப்பான். புரியுதா உங்களுக்கு? இதை நான் சொல்லல, பிசாசு ஜனங்களை கானானுக்கு போகாம பிடிக்கிற 4 கட்டங்கள். புரியுதா உங்களுக்கு? இது நீங்க செய்யாட்டி கானானுக்குள்ள போயிடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். புரியுதா? இது எனக்கு சார்பா இருந்தாலும் வேதம் எனக்கு சார்பா சொல்லு. தேவன் கேட்கிற எப்படி சொல்லு? நான் கொடுத்ததை என்னட்ட கொண்டு வான்னு தான் சொல்லு. அப்படித்தானே சொல்லு. நீ முதல்ல விளையிறத என்னட்ட கொண்டு வா. அதான் அவர் என்ன செய்ய, பழைய ஏற்பாடுல அவர் என்ன சொல்றே, நீங்க ஆலயத்துக்கு வரும்போது நீங்க எப்படி வரக்கூடாது? வெறுங்க வாசனத்தை போய் பார்த்தனீங்களா? வெறுங்கையோடு என கையாட்டி கொண்டு வராம, என்ன சந்திக்க வர்ற நேரம் எல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது? வெறுங்கையோடு வராம வந்து எனக்கு தருவோம். அப்பண்டா அது என்ன நடக்குது? ஏன்னா யார்கிட்ட அப்ப தேவன் என்ன செய்வேன்? இப்ப தேவன்டே அவங்க கொடுப்பாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க? இப்ப இவர் சொல்லிருக்கிய வார என்று யோசிக்கிறான், எங்க வந்து தரவன்? இப்ப அசைவாற்ற எல்லாமே யார்கிட்ட போக்கு? அப்ப தேவன். ஆனா தேவன் எப்படி கேட்கிறேன்? ஏன்னா நல்ல கறி வச்சாலும் நல்ல எது வச்சாலும் வச்சாலும் நீங்க என்ன செய்யுங்க? தேவன்ட வரக்குள்ள இவரெங்கயோ போயிட்டே இருந்து சொல்லிக்கா நான் சத்தியத்தை சொல்லணும். அதனாலதான் ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து கஷ்டமான பகுதி. ஆமே. அவனுக்கு செல்வந்தர் அவன் இருக்கலாம், அல்லது அவன் அடிமட்டவனா இருக்கலாம். ஆனா இந்த ஜனங்கள் பிரிச்சுட்டாங்க. பிரிக்கிற காலமாயிட்டு என்னன்னா, அன்றைக்கு ஆசாரியர் எப்படி இருந்தாங்க? கல்யாணம் முடிக்காம, ஏன்னா ஆலயத்துல அவர் சொல்ற உங்களுக்கு ஒரு சொத்தும் இருக்கக்கூடாது, ஏன்னா காணி இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, உனக்கு ஆலயமே நான் தான் உனக்கு சொத்துன்னு சொல்லிட்டு. அப்ப ஆனா இவருக்கு இப்படி இல்லையே. ஏன்னா அப்படி. ஆனா தேவன் மாறையில. ஆமே. அதனாலதான் அவங்களுக்கு சொல்றேன். ஆமே. தேவன் வந்து அவர் மாறே. ஆமே. தேவன் வந்து தேவனாயிருக்கு. அவருடைய கட்டளையை அவர் என்ன செய்யல? அவர் மாத்தல. அது ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த நேசம், அன்பு, தேவனை என்ன செய்யணுமா அதை ஜனங்கள் பின்பற்ற தேவன் எப்பயுமே இருக்கிறார். ஆமே. அதனால சத்தியம் சொல்ல கஷ்டம். ஆனா நான் எதுக்கும் பயப்படணும். என்ன குறை வந்தாலும், என்ன புளியான்னு நினைச்சாலும் நான் சத்தியத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு ஆத்துமா. ஏன்னா சொல்லி கொடுக்காட்டி அது காரியம். அதனால சொன்னதாலேயே நம்ம செய்ய போறது. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. நம்ம எத்தனையோ செய்தி அன்பு கூறுங்க, உபசரிங்க, ஏன்னா வேற எல்லாம் சேர்ச்சிக்கு நேரத்துக்கு வாங்க. இப்ப சொன்னதால செஞ்சீங்க. அதே மாதிரி இது யார் செய்வீங்கன்னா அந்த லீடர் வருவார். ஆமே. பரிசுத்த ஆவி வரக்குள்ளதான் உங்களுக்கு நல்லது. ஒவ்வொன்றையும் நீங்க என்ன செய்வீங்க? தேவனுக்கு. அது தேவனுடைய வசனம். ஏன்னா அது தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்ப பாருங்க, பிசாசு வார 4 கட்டத்துல அவன் ஒவ்வொன்றிலையும் டீலிங் பண்ணி, ஒவ்வொன்றிலையும் சமரசம் கொடுத்தான். 4வதுலயும் என்ன செய்யறான்? 3வது சொல்ல கூட குழந்தையை கொண்டு போயிறான். அங்க வந்து என்ன அது இது எல்லாம் சொல்லிட்டு என்ன அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அவன். ஆனா நாங்க இல்லை, நாங்க எல்லாம் ஒரு குழம்பும் கூட என்ன செய்யாது. மோசே வந்து அந்த மினிஸ்ட்ரியில தான் நாங்க இருக்காமே. இந்த செய்தியில வந்து சமரசம் இல்லை. குடும்பமா வரணும். கட்டி போட்டாவது என்ன செய்யணும்? இழுத்தாவது விருப்பம் இல்ல. நான் தீகத்தி கதை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவன் அம்மா வற்புறுத்தி என்ன விருப்பம் இல்லாவார். ஆனா ஒரு நாள் அவன் என்ன செய்யறான்? தேவனை காண்றான். ஏன்னா அந்த வற்புறுத்தல் வந்து அவனை என்ன செய்யுது? அதே போல கொண்டு வாங்க. ஏன்னா பேசுறது வந்து தேவனாயிருக்கிறான். அதே போலதான் அந்த கூனி என்ன செய்யறான்? எழுப்பவே இல்லாத அவன் கூனிதான்.
எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க, இன்னும் உனக்கு இவ்வளவு நாள் போற அவனுக்கு விடுதலை இல்லை. ஆனா 18 வருஷத்துக்கு பிறகு தேவன் அங்க காட்சிக்கு வாராமே. அவர் வர்ற வேளையில் அவளை நிமிந்து போக தேவன் என்ன செய்யப்பட அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவர். ஆமே. அது செய்யக்கூடியவர் ஒரே ஒருவர், உங்களுக்காக மரிச்சவர். அதனாலதான் அவருடைய தழும்புகளால் குணமான. ஆமே. அதனால நீங்க அவரை விசுவாசிங்க, அவர் சபையில இருக்கிறீர் என்பதை நீங்க அறியணும். பாருங்க, நாங்க போயிட்டு வராமலே டைம் வந்துட்டு, அதனால பாருங்க இந்த 14வது லியோ வந்து எழும்பி இருக்கிறேன். இதுல தீர்க்கதரிசி லியோ குறிச்சு சொல்றேன். ரைட், இந்த வந்துட்டு இதை மட்டும் நான் வாசிக்க முடிக்க. பாருங்க, மகத்தான போப் லியோ பாருங்க 440 முதல் என்ன நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எத்தனை லியோக்கள் வந்திருக்காங்க. ஏன்னா 13 வந்து இது 14வது லியோ. இப்ப ஒரு லியோ பற்றி சொல்ற பாருங்க, மகத்தான போப் லியோ. ஏன்னா லியோன்ற என்ன அர்த்தம்? சிங்கம். ஏன்னா அவன் தன்னை சிங்கம் என்று நினைக்கிறான். நாங்க இப்ப 1 பேர் 5 என்ன பார்த்தோம்? சிங்கம் கெச்சிக்கிற போல யாரை விழுங்கலாம், அது வஞ்சிக்கிற ஆவி. ஆமேன். பாருங்க, அதே போல மகத்தான போப் லியோ 440 முதல் 462 வரை அரசாண்டான். அவன் செய்து வருவதெல்லாம் சரியே என்று அவன் எண்ணி இருந்தான். பாருங்க, அவன் செய்ததெல்லாம் சரி என்று அவன் சபைக்கு வந்து, அவனுக்கு முன்பு விக்டர் என்பவன் அவனும் கொடியவன். அவன் அங்கு வந்து கிறிஸ்தவர்களை கொண்டு போட்டான். யார் இதையெல்லாம் ஆரம்பித்து அதை சட்டபூர்வமான கொலை என்று கூறினது யார் தெரியுமா? ஹிஸ்போவின் அகஸ்டின் அவன்தான் இதை செய்தான். ஒருமுறை அகஸ்டினுக்கு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஒரு பெரிய மனிதனாக ஆக தருணம் அளிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அவன் பிரெஞ்சு தேசத்தில் உள்ள லயன்ஸ் என்னும் இடத்தில் இருந்த அந்த மகத்தான பள்ளியின் புழுக்கடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த பள்ளியில் தான் நான் நினைக்கிறேன், அதுல தமிழ்ல புழுக்கடை இருக்கு, நினைக்கிறேன் பழக்கடையா போல. ஏன்னா தமிழ்ல அது அந்த டிரான்ஸ்லேட் வந்து அது மாறி இருக்கு. அதாவது எழுத்து சில நேரத்துல நீங்க டைப் பண்ணக்குள்ள வர, அதனால நாங்க அதை ஆவியில தான் நாங்க சொன்னதை வாசிக்கணும் மட்டும் போனா பிழைச்சி போயிடும். ரைட், அது எழுதி இருக்கிறது பாத்தீங்கன்னா புழுக்கடையில், ஆனா அது பழக்கடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த பள்ளியில் தான் ஜெரேனியஸ் மார்ட்டினும் கற்றுக் கொடுத்தனர். அவன் பழக்கடையில் என்ன இது வருமோ தெரியாது. அது இதுல இப்படிதான் இருக்கிற. பழக்கடையில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவி அவனிடம் வந்தார். ஆனால் அவன் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான். பாருங்க, அதே நேரம் பிரஜாதி அதே நாளை பாருங்க அவன் எப்படிப்பட்ட அவனுக்கு ஒரு அகஸ்டி அவனை குறிச்சு திகழ்த்து. அவன் தான் அவ்வளவு பேரையும் என்ன செய்தான்? அவ்வளவு பேரையும் அவன் கொண்டு போட்ட ஒரு மனிதன். அந்த லியோண்ட அந்த நாட்களில் பேரிடப்பட்டு வந்த மனிதன். பாருங்க, யார் கொண்டது போகும். அதே போலதான் இந்த லியோ வர்றவழில் என்ன நடக்கும்? அந்த மிருகம், இது நாங்க இருக்க மாட்டோம், இப்ப அவனுக்குள்ள வரையில அவன் இப்ப ஒரு நல்ல, ஆனா பரிசுத்த தடை செய்கிறவன் நம்மை விட்டு நீங்கும் முன்பே அந்த காலம் வராதென்பன் எடுக்கப்படக்குள்ள அவன் நல்லவனா தேவல ஆலயத்துல போயிருப்பான். தேவன் போல தன்னை காண்பிக்கிறவனா இருப்பான். அவன் கிறிஸ்தவனுக்கு ஒரு ராஜாவா இருக்கிறான். இன்னைக்கு தேசத்துல அவன் ஒரு கை அசைத்தா உலகம் யுத்தமே நிற்கும். ஆனா அவங்க செய்யறது இல்லை. அவங்க ஒரு சுயநலமா ஓடிக்கணும். ஆனா ஒரு காலத்துல அவனை ராஜாவாக்குற வேலையில அந்த காரியம். ஆனா அதே நேரம் உண்மையான கெச்சிக்கிற சிங்கம் அங்க என்ன செய்யறது? நிமிர்ந்து நின்று உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. நீங்க இந்த நாட்கள்ல எப்படி தைரியமா இருக்கணும், எப்படி எதிராளியானவன், அதான் வேதம் சொல்லுத, திரும்ப வாசிங்க. உங்களுடைய எதிராளியானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வயது வேளையில விசுவாசத்துல நீங்க என்ன செய்யுங்க? உறுதியாயிருங்க. அப்ப அவன் எப்பயுமே உங்களை விழுங்கலாம். உங்களோட பேச்சில புலப்பிடிப்பான், ஏன்னா உங்களோட பழக்க வழக்கத்துல புலப்பிடிப்பான், உங்களோட நடக்கையில புலப்பிடிப்பான், உங்களோட சொல் பிரயோகத்துல முடிப்பான், நீங்க நடந்து கொள்ற ஒவ்வொன்றையும் பார்ப்பான். அப்ப பார்த்து உங்களுக்கு குறை பிடிச்சா நீங்க என்ன செய்வான்? அவன் உங்களை குற்றம். ஆனா அது இல்லாத வண்ணம் நீங்க ஜாக்கிரதையா, ஏன்னா அதுல உங்களை விழுத்தாட்டக்கூடாது, உங்களுக்கு சேதம் வரக்கூடாது. அது நிமித்தம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. ஆமே. நீங்க எப்பயுமே உங்களோட கணவனுக்கு உண்மையான தேவன், அதாவது எங்களோட மணவாளன், அவருக்கு நீங்க எப்பயுமே பிரமாணிக்கமா இருந்த அப்படியே நாமம் கெட்டு போகாத வண்ணம் நீங்க நடக்கணும். அதை தான் தேவன் விரும்புகிறார்.
அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க தேவனுக்குள்ளாக இருக்கலாம். ஆமென். அதனாலதான் நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா அந்த நாள்ல நீங்க ஒன்று கூடும். நீங்க வேலை தளத்துல இருந்தா என்ன நடக்கும்? அப்ப நீங்க சேச்சி போகலையாண்டாலே நீங்க உண்மையானவங்களா இருந்தா என்ன நடக்கும்? உங்களோட இருதயமே என்ன செய்யும்? அப்படியே வெடிச்சு போற மாதிரி இருக்குமே. அடே நாம இப்படி இருந்தாலும் அவன் என்ன கேட்கிறான், நான் வெட்கப்பட வேண்டி. ஆனா உங்களுக்கு இதா இருந்தா அது பரவாயில்ல. நீங்க செய்தி யூடியூப்ல கேட்கலாம், அல்லது புத்தகங்களை படிக்கலாம். ஆனா நீங்க தேவனுடைய நாள்ல தேவனுக்குரிய இடத்துல நீங்க என்ன செய்யணும்? வரணும். நீங்க முழு உலகத்தை சம்பாதித்தாலும் உங்களோட ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் இல்லை. அப்ப எதிராளியானவன் உங்களை குற்றம் சாட்டிட்டு இருந்தா நீங்க தோத்து போனீங்க. ஆனா அவன் குற்றம் சாட்டாதபடி அவன் உங்களை தாக்காதவண்ணம் நீங்க அவனை தாக்குறவனா இருக்கு. அதுதான் இஸ்ரவேல் செய்தி. அவன் யுத்தத்துக்கு வரையில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா ஏன் அவனை அடிக்கிறான்டா, அணு ஆயுதத்தை 2 நாள்ல அவங்க உற்பத்தி செய்ய போறான். செஞ்சிட்டா ஒருவேளை எனக்கு அடிச்சிருவான்ன்ற பயத்துல அவன் என்ன செய்யறான்? இவன் தாக்குறான். புரியுதாங்க? அப்ப அதே போலதான் உங்களுடைய எதிராளியானவன் வரக்குள்ள அவனுக்கு முன்னால நீங்க எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், ஏன்னா அவனுக்கு எப்படி அவன் வார்த்தை எப்படி கொடுக்கணும் என்பதை நீங்க அறிந்தவர்களாக இருக்கு. அதனாலதான் நீங்க யுத்தம் பண்றது பட்டயத்தோட மாமிசத்தோட அல்ல. அதனால வார்த்தையை நீங்க அறிஞ்சிருந்தாதான் நீங்க காரியங்கள் அறிவீங்க. அதனால இன்னைக்கு எவ்வளவு அமெரிக்கால இருந்து ஒரு போப் எழும்பி இன்னைக்கு வந்திருக்க தீர்க்கதரிசன நிறைவேறி. இன்னைக்கு இப்ப சகரியா பார்த்தோம், என்ன நிறைவேறி அப்படியே நடக்கும். ஏன்னா திகைப்பு குதிரையில இருக்கு, குதிரைக்கு என்ன திகைப்பும் அவனுக்கு பயமும் வருது, நடுக்கமும் வருது. அதனால பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காலம். அதான் தற்கால நிகழ்ச்சிகள் தீர்க்கதரிசனம் மூலமாக தெளிவாக்கப்படுகிறது, நிறைவேறத ஒருவர் பேசிக்கக்குள்ள அட எப்படி ஒரு காலம். தேவன் முன்னமே அவங்களுக்கு குறிச்சு தேவன் எங்களுக்காக இன்றைக்கு நான் பொறுத்தல இது ஏற்கனவே நிறைவேறி இருக்கு. ஏன்னா அன்றைக்கும் திகைப்பு ஏற்பட்டுச்சுதான். அதை இஸ்ரவேல் ஒரு நாடாயினோனையும் என்ன வந்து அந்த ஆமட்காரெல்லாம் நின்றோனே ஏறி வந்த யார் ஏறி வார? மனிதன் ஏறுவான் மிருகத்துல. அன்றைக்கு மிருகம் இன்றைக்கு எப்படியா மாறிட்டு வாகனமா மாறிட்டு. அப்ப அந்த வாகனத்துல ஏறி இருக்கும், வாகனம் நிக்குது, அப்செட் ஆகி இவனு நிக்க. அதாலதான் என்ன செய்யுது, அன்றைக்கு கன்னி வெடிகளை பாலைவனத்துல உள்ள வராதபடி எதிரி என்ன செஞ்சாங்களாம்? காட்டு வச்சாங்களாம். ஆனா தேவன் ஒரு சுழற்காட்டுல கிரிய செய்யற தேவன், யோபோடு சுழற்காடுல பேசின தேவன், அங்க எலியாவோடு இறங்கி வந்த தேவன். என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய சுழற்காடு வரக்குள்ள எல்லாம் சுத்தி டெசர்ட்ல பாலைவனத்துல இருந்து எல்லா மண்ணையும் ஒரு சைட்டுக்கு அடிச்சோட காட்டு வச்ச கன்னி வெடியெல்லாம் என்ன செஞ்சா வெளியே தெரிஞ்சு அவங்க தூக்கி தூக்கி போட்டுட்டு போனா. யார் யுத்தம் பண்ணின? கர்த்தர். ஆமே. அப்ப பாரு, அவங்க எதிரியே சாட்சி கொடுத்தான். இப்ப இன்னைக்கு ஒரு படம், 2 படம் அனுப்பியிருக்கேன் பாருங்க. அதுல ரைசிங் லயன் என்று அடிச்ச ஒரு படம். அது கீழே பாத்தீங்கன்னா அவங்க அயன்டோம் சிஸ்டத்துல அதை அடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அது அப்படியே சிங்கம் மாறி என அதை இப்படி விரிஞ்சி வாரம். அதை என்ன செய்யறாங்க? அந்த மாதிரி ஒரு படத்தை அதுல போட்டிருக்கு. அது ஏதா அது விரிஞ்சு என்ன செய்யும்? சிங்கம் பாயக்குள்ள வாயை திறந்து பாயிற மாதிரி. அப்ப அவங்க நினைக்கிறேன் அந்த செட்டிங்ல ஒரு படத்தை போட்ட மாதிரி பின்னுக்கு தெரியுது. ஆனா அந்த அவங்க அடிச்ச காரியம் வந்து அது விரிஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இப்ப போட்டோ வந்து எடிட் பண்ணலாம் தான், அதுல வருது. ஆனா அந்த அயன்டோம் பார சிஸ்டம் வந்து எடிட் பண்ணல. ஒருவேளை அதை பின்னுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சிங்கம் மாதிரி தெரியும். அததான் அந்த காரியங்களை நீங்க பாருங்க. அதனால நான் இப்ப என்ன உங்களுக்கு சொல்றேன்டா, நீங்க எப்பயுமே வேதமங்களுக்கு ஒன்றை போதிச்சு வருது. நீங்க எப்பயுமே எதை பார்க்கட்டான்? இஸ்ரவேலை நீங்க பாருங்க. அப்ப அவங்க எப்படி நிக்கிறாங்களோ அதை வச்சு செத்ததுக்காக இரக்கம் பாராட்ட கூடாது இல்லை. அவங்களுக்கு உங்களோட இருதயம் கண்டா நொறுங்கும், அது உண்மை. ஆனா கர்த்தர் ஒன்றை செஞ்சுட்டு தீங்கு நாளுக்காக துன்மார்க்கன் அவர் என்ன செஞ்சுட்டாரா? படைச்சிட்டு அதுக்கு நாங்க ஒன்று செய்யல. அதனால தேவன் மிருகங்களை இன்றைக்கு வதம் செய்யறத, கொலை செய்யறத வந்து இன்றைக்கு என்ன செய்யறாங்க? சட்டங்களை மனிதர்கள். ஆனா கடவுள் படைக்கக்குள்ள என்ன செஞ்சுட்டு, யாருக்காக அவர் படைச்சு? உங்களுக்கு ஆகாரமா இருக்கும்படி படைச்சு. உனக்கு மீனை சாப்பிடலாம், ஆனா மாடை கொல்லக்கூடான்னு கொண்டு வர. ஆனா தேவன் படைச்சது என்ன? மீன் உங்களுக்கு ஆகாரமா. ஆனா உங்களுக்கு எல்லா மிருகங்களும் ஆகாரமா இருக்கணும். ஆனா வளர்க்கிற பிராணியும் இருக்கு, அதையும் குறித்து தேவன் சொன்ன. நீ
நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்ற. அதில் ஆவிக்குரிய இருந்தாலும் கொமனான மிருகமும் அங்க பொருள்பட. அவன் என்ன செய்வான்? மிருகங்களையும் அன்போட வளர்ப்பான். அந்த வளர்க்குற மிருகத்தை நீங்க என்ன செய்வீங்க? செல்ல பிராணியா வளர்க்குற மிருகத்தை கொல்ல மாட்டீங்க. இப்ப கோழி அதிகமா வளர்க்குறாங்க, அடிச்சு சாப்பிட, அதை சொல்ல வரேன். அது வளர்ப்பு பிராணியாக செய்யறத நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது வேறு. அதே போல தீக்கரிசி என்ன செய்யுது? இந்த மிருகத்தை வேட்டையாட போகக்குள்ள அங்க என்ன அது வேட்டையாட தான் இருக்கு. ஆனா அங்க தாய் மிருகத்தை என்ன குட்டி போட்டிருந்தா அதை கொல்லாம எது வேட்டையாடத்தக்கதோ அதை என்ன செய்யுது. அப்ப பழங்கள் மிருகங்கள் எல்லாமே தேவன் வச்சு. அதே போல துன்மார்க்கனை அவர் படைச்சிருந்தா அதை அழிக்க அவருக்கு உரிமை உண்டு. ஆமேன். அதனாலதான் அதே போலதான் கனிதரும் பழங்கள்லயும் அவர் என்ன சொல்லி, அது உங்களுக்கு சாப்பிட அதையும் சொல்லி முடிக்கிறேன். சாப்பிடக்குள்ள அதுலயும் வடிவா சொல்லியிருக்கு, அதை சாப்பிட்றீங்களான்னு பாருங்க. அதுக்காக ஒன்றை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சோரியா, நான் சொல்லி முடிக்கிறேன். அதை எடுத்த வாசிங்க. கனிதரும் பிரிச்சங்கள், அதுல ஒரு ஆழத்தை சொல்றேன் பாருங்க. எடுத்தா டக்குன்னு எனக்கு சொல்லுங்க, சொல்லிட்டு வாசி. ரைட், 11 நினைக்கிறேன். ஆமா, இப்ப என்னையா தேவன் என்ன சொல்றார்? எந்த பழத்தை சாப்பிட சொல்ற? அவர் சொல்றே பாருங்க, பூமியிலே புல்லே விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியுமே தங்கள் விதையுடைய கனிகளை, அதாவது சீட்ஸ், அதாவது அவர் என்ன சொல்றாருண்டா, கனிக்குள்ள விதை இருக்கிற பழத்தை தான் உங்களுக்கு ஆகாரமா என்ன செஞ்சேன்? கொடுத்தேன். ஆனா இன்றைக்கு கனி எப்படி வருது? அதுக்காக சாப்பிட வேணான்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு சீட்ஸ் இல்லாத, அதாவது விதை இல்லாத கனி வருது. ஆனா ஏன் தேவன் விதையை வச்சேரண்டா, விதையில தான் மருந்து. அப்படிதானே? இன்னைக்கு திராட்சையா இருக்கலாம், ஏன்னா ஆப்பிள் விதையா இருக்கலாம், இன்னைக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. ஓமா இல்லையான்னு சொல்ல பாக்குறோம். என்னத்துக்கு? கேன்சர். ஆனா கிரேப்ஸ் இப்ப எடுத்தீங்கன்னா என்ன செய்யும்? விதை இல்லாத கனியை புசிக்கிறீங்க. ஆனா தேவன் மனிதனுக்கு என்ன சொன்னவர்? விதை தரும் கனியை தான் நீங்க என்ன செய்யுங்க? புசிக்க சொன்னார். புரியுதா உங்களுக்கு? ஆழமா நீங்க நின்று பார்த்தாதான் தேவன்ட வெளிப்பாடு தெரியும். அதுக்காக இப்ப ஈஸியா வர்றதுக்கா பப்பாசி எடுத்த வட்டினா என்ன இல்லை, விதை இல்லை. ஆனா அது எங்களுக்கு பலத்தை கொண்டு வராது. ஆனா நீங்க கனிதர் விதையுள்ள கனிகளை நீங்க அதை வடிவா பாருங்க, தொடர்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தேவன் படைச்சது எல்லாமே விதை தரும் கனியை தான் நீங்க என்ன செய்யுங்க. ஆனா பிசாசு கலப்பை கொண்டது. அதனாலதான் தேவன் கலப்பை விருப்புறார். கலப்பு ஆகாரம் இன்றைக்கு எங்களுக்கு வியாதியை கொண்டு வரும். அதனால நீங்க எந்த ஜாதியோடும் கலவாத வண்ணம் அகாயினி சீட்ஸ் இல்லாத இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லாதீங்க. அது உங்களோட விருப்பம், அதை போதிக்க வரேன். ஆமே. ஆனா தேவனுடைய வெளிப்பாடை தான் உங்களுக்கு தரேன். எப்பயுமே நான் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு போதிக்கிறேன். ஆமே. அதனாலதான் தேவண்ட காரியம் தீகசித்தாரு, அதை நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லி தருவேன். அதே போல வேத வார்த்தையில நின்று பிரசங்கிக்கும் போது, இருந்து வாசிக்கும் போது, அதாவது அந்த பொயில நிற்கும் போது தேவன் பேசுவார். ஆமே. அப்போக்குள்ளதான் தேவன் சிஸ்டமா தான் நல்ல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஏன்னா அப்படிதான் தேவன் பிரிக்கிறே பாருங்க. அது எத்தனை ஜோடி, இது எத்தனை ஜோடி, எல்லாமே வெளிப்பாடோட தான். அதே போல கனி வரக்குள்ளையும் சாப்பிட்றது கனிதரும் என விதை கனிதரும் என பழத்தை தான் நீங்க என்ன செய்யுது, அது எல்லாமே உங்களுக்கு ஆகாரமாயிடும். அதாலதான் இன்றைக்கு இப்ப பாருங்க, எல்லாருமே டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் முதல் காட்டு பழம் மட்டும் சொன்னதுல இப்ப வேண்டி சாப்பிட்றான். வருத்தத்தை சொன்னோன்னே இப்போ எதை சொன்னாலும் அவன் டெக்னிக்கா வைக்கிறான். சூரப்பழமோ கிளாப்பழமோ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு இருக்க மாட்டோம். நாங்க பிரயாணம் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா கிளாப்பழமெல்லாம் விற்கிறோம். அது என்னதுக்கு நல்ல நாங்க சாப்பிட்டோம். கிளாப்பழம் பண்ணாது நீங்க உடைச்சா பால் வரும் பாருங்க, முள்ளுள்ள மரத்து. அதுல பெரிய கிளாவும் இருக்கு, சின்ன கிளாப்பழம் பண்ணுவான், கருப்பா இருக்கு, பழுக்கக்குள்ள சுவப்பா. அப்ப அதனால நான் பேசிட்டு இருப்பேன். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால நீங்க எப்பயுமே கெட்டிக்கிற சிங்கம் போல இருந்து உங்களோட தேசத்தை நீங்க நோக்கி பாருங்க. ஏன்னா நீங்க வாழ போற தேசமும் அதுதான். ஆமே. 1000 வருஷத்தாட்சியில உங்களோட சொந்த வீட்டுல வாழ மாட்டீங்க, எருசலேமில் தான், அங்கதான்
தேவன் ஒரு ஆலயத்தை என்ன செய்வீர், அவர் ஒரு எலும்பு பண்ணுவார், ஒரு பில்டிங்க, அதுல தான் நீங்க வாழ போறீங்க. அதனாலதான் எங்களுக்கு அந்த தேசத்துக்கு போக விருப்பம். ஒருவேளை எங்களுக்கு பணம் இந்த நாட்கள்ல இல்லாட்டியும் ஒரு நிரந்தரமா நாங்க வாழ போறோம். ஒருவேளை எங்களுக்கு போக வாஞ்சியா இருந்தாலும் தேவன் அந்த டைமுக்குள்ளாக கொண்டு வர அவர் பிரியம் வைப்பாராண்டா, நிச்சயமாக பிரியம். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருக்கோம். நன்றி கர்த்தாவே, மது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே, மது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். நேற்று என்றும் மாறாதவரே, மது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே தகப்பனே, மடு நேரமாக எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, அங்கே விசேஷமாக எழுந்து நிற்கும் சிங்கமும் கர்த்தாவே 14வது லியோம் என்ற தலையங்கத்திலே இன்னைக்கு பிசாசும் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று நிற்கிற வேளையிலே, அதே நேரத்திலே கர்த்தாவே மாமிசமான யூதர்களும் ஒரு சிங்கத்தை போல எழுந்து நிற்கிறார்கள். அதே நேரத்திலே உம்முடைய ஆவிக்குரிய மனவாட்டியும் சிங்கத்தை போல அவள் எழுந்து நின்று தன்னுடைய எதிராளியானவனை, பாவத்தை அவள் வீழ்த்தி கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கர்த்தாவே, அருமையான நேரத்திலே அப்படியான கோணத்திலே நிறங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இந்த ஜனங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரிய செய்து கர்த்தாவே ஆண்டவரே, இந்த இடத்திலே ஒரு வல்லமையோடு அபிஷேகத்தோடு மாத்திரமல்ல, அன்றைக்கு கன்னிகைகள் எப்படியாக தீவட்டிகளோடு கூட பாத்திரத்திலே எண்ணெயும் கொண்டு போனார்களோ, எப்பொழுது நீர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே ஆண்டவரே, அவர்கள் நீர் வரும்போது ஆயத்தமாய் இருக்கத்தக்கதாக நீர் செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வேளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இனிமேல் கேட்க போற ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.